வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். கொஞ்சம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சவுக்கு மீடியா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தம்பி சொன்னது போல் விரைவில் இன்னும் ஒரு 24,000 என்னமோ தான் இருக்குது பேலன்ஸு. சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்திய அளவில் அந்த சிஜேபி பார்ட்டி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. காங்கிரஸ் ஏற்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை சிஜேபி பார்ட்டி ஜென்சி இந்த தலைமுறையில் உள்ள இளைஞர்கள் பண்ணியிருக்காங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு போராட்டத்தின் மூலம் ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவோட அரசியல் வரலாற்றிலே ஒரு போராட்டம் நடத்தி, அதுவும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி அமைச்சர்கள் இந்த மாதிரி ராஜினாமா செஞ்சதே இல்லை. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இந்த ராஜினாமாவை? வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் தான் ஹெட்லைன்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்க. மந்திரி பிரதான் அவுட் இன் ஜென்சி டெபியூ. ஸோ அவர்களோட முதல் போராட்டத்தில் ஒரு மந்திரியை காவு வாங்கிட்டாங்கன்றது தான் இதோட தலைப்பு. இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹெட்லைனாக நான் சண்டே இண்டியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸை தான் நான் பார்க்குறேன். 3 மாதங்களுக்கு முன்பு கூட இது நினைத்து பார்க்க முடியாத விஷயம். ஆப்போசிஷன் ஃப்ராக்மெண்டட் அண்டு இந்தியா கூட்டணி இருந்த இடம் தெரியாமல் இருக்கிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெறும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் துடைத்து போட்டு விட்டார்கள். மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கு ஒரு வலுவான எதிர்ப்பை உருவாக்கிய என்சிபி, சிவசேனா, காங்கிரஸ் கூட்டணி துண்டு துண்டாக சிதறி போய்விட்டது. அந்த கூட்டணியில் இருந்த 2 கட்சிகள் பிய்த்து போடப்பட்டு விட்டன. இந்தியா கூட்டணியில் மற்றொரு முக்கிய கட்சியாக இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கரைந்து போய் எலும்புக்கூடாக இன்று இருக்கிறது. கட்சியே இல்லை. யார்கிட்ட கட்சி இருக்குன்னே தெரில. இந்தியா கூட்டணியில் அதிக எண்ணிக்கையில் எம்பிக்களை வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அந்த கூட்டணியிலேயே இல்லை. இப்படி இருக்கும்போது 29இல் தேர்தல் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. எப்படி இருந்தாலும் இவர்கள் தான் மீண்டும் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் பிஜேபிக்கும் ஒரு வலுவான எதிர்ப்பை உருவாக்க முடியும், பிஜேபிக்கு பின்னடைவை ஏற்படுத்த முடியும் என்பதை திடீரென்று முளைத்த இந்த கரப்பாம்பூச்சி கட்சி இன்று நாட்டு மக்களுக்கு நிரூபித்திருக்கிறது. 10 பருவத்தை ஒட்டிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த நாட்டில் 150 வருட பாரம்பரியம் உள்ள கட்சிகளுக்கு புது ரத்தம் பாய்ச்சிருக்கிறார்கள் என்று தான் நான் இந்த போராட்டத்தை சொல்லுவேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெற்றி பெற்றிருப்பது நினைத்து பார்த்தால் நம்புவதற்கு அவ்வளவு கடினமாக இருக்கிறது. இதோட தொடக்கம், இவர்கள் நேற்று அடைந்த இந்த வெற்றி, இதோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 2-2.25 மாதம். கேஷுவலாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு ரிமார்க்கு, வேலை வெட்டியே இல்லை இவங்களுக்கு, கரப்பாம்பூச்சி மாதிரி எங்கே பார்த்தாலும் இருக்காங்க என்று ஒரு ரிமார்க்ஸை சொல்ல, அந்த அபிஜித் தீப்கே கரப்பான் பூச்சிகள் ஒன்று கூடினால் என்ன என்று ஒரு கூகுள் ஃபார்மை ஓப்பன் பண்ண, அதை செயலுக்கு கொண்டு வந்தது தான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த நேரத்தில் அந்த அபிஜித் தீப்கேவோட தலைமை குணத்தையும் நாம் குறிப்பிட வேண்டும். வெளிநாட்டில் உட்காந்துட்டு பாதுகாப்பாக ஆன்லைனில் கம்பு சுற்றுறது என்பது எளிது. பலர் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ட்ராக்ஷனை பார்த்ததும் நான் பாஸ்டன்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வரேங்க. இந்த எந்த எக்ஸாம் பஞ்சாயத்துக்காக நம்ம ஆன்லைனில் ஒன்று கூடினோமோ வீதிகளிலும் ஒன்று கூடுவோம் என்று அவர் சொல்ல, லடாக் போராட்ட வீரர் சோனம் வாங்சுக் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து, வாருங்கள் ஒரு உண்ணாநோன்பு போராட்டத்தை தொடங்குவோம் என்று தொடங்கிய நிமிடம் முதல் நேற்று வரையில் கூட அவர்களுக்கு ஊடகங்களுக்கு ஆதரவு இல்லைன்றதும் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. உங்களுக்கு அண்ணா ஹசாரே போராட்டம் நல்லா ஞாபகம் இருக்கா? நீங்கள் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து கொண்டிருந்த நேரமாக இருக்கும். என்ன மீடியா கவரேஜ் ஞாபகம் இருக்கா? ரவுண்டி கிளாக்கு. ஸ்டேட் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும், நான் பர்டிகுலராக நேஷனல் மீடியா 24 மணி நேரமும் கேமராவை தூக்கிட்டு அண்ணா ஹசாரே பின்னாடி தான் சுற்றுவாங்க. இன்னைக்கு எப்படி விஜய் அவர்கள் அங்கேருந்து வீட்டிலேருந்து நகர்ந்தாரோ அந்த மாதிரி அதே போல தான் அண்ணா ஹசாரேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அந்த எழுந்த கூப்பாடை பார்த்து, ஒரே நல்ல காலைல அரெஸ்ட் பண்ணுறாங்க, மாலையில் விடுவித்தார்கள் என்று நினைவு. பார்த்துட்டு இல்லை நாங்களே ரிலீஸ் பண்ணுறோம், போக வெளியிலன்னா அந்த போக மாட்டேங்கிறார். அப்புறம் இவங்களே போய் வாயா பரவாயில்ல என்று கூட்டி கொண்டு வந்து விமான நிலையத்தில் இருந்து அவர் இந்த போராட்ட களத்துக்கு வரும்போது 4 மத்திய அமைச்சர்கள், கேபினட் அமைச்சர்கள் சென்று விமான நிலையத்தில் இவரை வரவேற்றனர். ஒரே கோரிக்கை, லோக்பால் மசோதாவை உடனடியாக உருவாக்க வேண்டும். அதாவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா 1 வாரத்தில் தண்டனை கொடுத்து, அதுவும் என்ன தண்டனை? ஆயுள் தண்டனை. ஆமாப்பாண்ணா, இவங்க இப்போ இருக்கிற லஞ்ச ஒழிப்பு சட்டத்தை கொஞ்சம் மேம்படுத்தி ஒரு சட்டம் கொடுக்குறாங்க. எங்கள் பப்ளிக் சர்வெண்ட்டை ப்ராசிக்யூட் பண்ணுறோம், எடுத்த உடனே எடுத்தேன் கவுத்தனே இந்த மாதிரி தூக்கில் போடுற மாதிரிலாம் போட முடியாதுங்க. அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா சில பேர் பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால் பண்ண முடியும். இதெல்லாம் செல்லாது. 1 வாரம் அதிகபட்சம் வேணால் மேக்ஸிமம் ஒரு 30 days எடுத்துக்கங்க.
அதுவும் லைஃப் சென்டென்ஸ், அது கம்மியெல்லாம் கிடையாது. பண்ணேன். இவங்க 2-3 பில்லு மாற்றி மாற்றி கொடுத்தேன். இது ஏற்றுக்க மாட்டேன். அதன் பின்னணியில் ஆர்எஸ்எஸும் ஆர்எஸ்எஸ் சார்ந்த அமைப்புகளும், ஆர்எஸ்எஸ் தான் இருந்தது. ஆர்எஸ்எஸோட துணை அமைப்புகள் அத்தனையும் அந்த போராட்டத்தின் பின்னணியில் இருந்ததுன்றதெல்லாம் ரொம்ப பின்னாளில் தெரிந்து கொண்டோம். நான்லாம் இப்போ சில்லறை சதற விட்டுருக்கேன். அப்போ நீங்கள் தான் சொல்லுவீங்க, அருந்ததி ராய் மட்டும்தான் அதை கரெக்டாக கணிச்சாங்க. நான் சொல்லிட்டேன்னா, சொல்லுவீங்க. அருந்ததி ராய் ஐயா இது தப்பு, என்ன லஞ்சம் வாங்கினதுக்கு லைஃப் சென்டென்ஸ், இது எப்படி இது, அதுவும் ஒரு வாரத்தில் தண்டனை, இது என்னது இது கணக்கு? டெமோக்ரஸினா ப்ராப்பரான விசாரணை வேணும், அதுதான் முறை. இன்னொன்று, ஜந்தர் மந்தரில் சட்டம் இயற்றக்கூடாது, பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் விவாதித்து தான் சட்டம் இயற்ற வேண்டும். இந்த டிமாண்டே தப்புன்னா அவங்க மட்டும் தனியாக நின்னாங்க. இதுக்கு பின்னாடி வலதுசாரி அமைப்புகள் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு சரியாக போச்சு. இன்றைக்கி அதற்கு பிறகு 12 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு 2 போராட்டங்கள் ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். சிஏஏ போராட்டம், விவசாயிகள் போராட்டம், விவசாய மசோதாக்களை எதிர்த்த போராட்டம். இந்த விவசாய சட்டத்தை கடைசி வரை கொண்டு வர முடியாமல் நிறுத்த முடிந்தது. ஆனால் பிஜேபிக்கு அது பின்னாடி என்று கேட்டால், அந்த ஒரு சட்டம் தானே தூக்கி போட்டு அடுத்த வேலை பார்க்க போயிட்டாங்க. இது நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் பணிந்தது அரசு. நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நிதிஷ், கேட்டேன் அவங்ககிட்ட, நீ தான்ப்பா மோடி, என்னப்பா அவன் முன்னாடி ஆப்ஷன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் ஆப்ஷன் இல்லைன்ட்டு. அதுதான் நேற்று நடந்துச்சு. ஏன்னா இது அடுத்த கட்டமாக வன்முறையில் தான் சென்று முடியும். நேற்று இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக பீகார் மாநிலத்தில் நடந்த வேலைநிறுத்த போராட்டம் துப்பாக்கிச் சூட்டில் போய் முடிந்து 3 பேர் காயமடைந்திருக்கு. வயலன்ஸ் ஆயிடுச்சாங்க. ஸோ இங்கேயும் இது வயலன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் இது ஒரு நம்ம பிரைம் மினிஸ்டரும் ஜிஎம் நைட்லாம் ரீல்ஸ் போட்டு பார்த்தாரு, நம்மளும் ஜென்சி மோடில் இறங்குவோம், ரீல்ஸை போட்டு விடுவோம், எல்லாம் இன்ஸ்டாவில் தானே இருக்காங்க, இன்ஸ்டாக்கு வரேன் ரெடி அவங்க எல்லாம் அப்படின்னு, இவ்வளோ லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, வாங்க ஒரு கொலாபை போடுவோம் என்று அழைத்தா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ரிசைன் பண்ண வச்சுட்டு நீ வாங்கிட்டு என்று சொல்லிவிட்டனர். அண்ட் மிகச்சரியாக அந்த அபிஜித் தீப்கே, சௌரவ் தாஸ் கரெக்டான நேரத்தில் போராட்டத்தை நிறுத்தியிருக்காங்க. இதுதான் இன்டெலிஜென்ட். ஒரு லியோலாம் மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர். ஒரு போராட்டத்தை தொடங்குறத விட எந்த நேரத்தில் நிறுத்துகிறோன்றதான் ரொம்ப முக்கியம். கரெக்டான மொமெண்ட்டில் நிறுத்தணும். இன்றைக்கி ஒரு பழி வாங்கிட்டீங்க, இப்போ நிறுத்தாமல், ஏன்னா அவங்களோட இன்னும் 2-3 கோரிக்கைகளில் ஒன்று இந்த நீட்டு காரணமாக இறந்தவங்களுக்குலாம் 1 கோடி தரணும், 1 கோடி தரணும்னு. அது சாத்தியம் இல்லை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை இன்சிஸ்ட் பண்ணாமல் 30 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல தொடக்கம். இப்போது 2029 பிஜேபிக்கு எளிதான வெற்றியில் போய் முடியுமா என்று கேட்டால் இல்லை என்று நான் உறுதியாக சொல்வேன். அண்ட் இளைஞர்கள் நாடு பூர்வம் தானே இருக்காங்க. ஸோ அவர்கள் ஒரு வலுவான மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அண்ட் 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலிலேயே இது எதிரொலிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதோட இந்த மூமெண்ட்டும் முடியாது, அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. சார், இப்போ பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இல்லை, இப்போ வெளிநாடுகள்லையும் ஜென்சி வயதுக்கு உட்பட்டோர் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. நேபாளில் அந்த மாதிரி போராட்டம் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இது ஜென்சிக்கும் ஒரு முக்கிய காரணம், தமிழ்நாட்டில் அந்த ஆட்சி மாற்றத்துக்கும். இப்போ டெல்லியிலையும் அந்த மாதிரி நடக்குது. இது இந்தியா முழுவதும் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க 2029? குறிப்பாக அந்த ஜென்சி தலைமுறைகள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? தமிழகத்தில் ஜென்சி ஏற்படுத்திய மாற்றத்தை நாம் பார்த்தோம். டெல்லியில் நடந்த விவகாரத்தையும் நாம் விவாதித்திருக்கிறோம். ஸோ அந்தந்த மாநிலங்களில் இந்த ஜென்சி வயதை சேர்ந்தவர்கள், ஜென்சி இளைஞர்கள் 29 தேர்தலில் மிகப்பெரிய பங்கை வகிப்பார்கள்ன்றதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இவ்வளோ நாள் பிஜேபி எப்படியே ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே நான் வெற்றி பெற்றார்கள். இப்போ ஜென்சியை பிஜேபி எப்படி சமாளிக்க போகிறாங்க? ஜென்சியை பிஜேபியால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்ன காரணம் என்றால், நீங்கள் கல்லூரி படித்து கொண்டிருந்த சமயத்தில் உங்களுக்கு காங்கிரஸ் மேலே அதிக வெறுப்பு இருந்துச்சு. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் தான் நினச்சோம். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் காங்கிரஸ் கட்சியோட ஊழல் அன்றைக்கி நினச்சோமா? அப்போ நமக்கு காங்கிரஸ் ஒழிஞ்சால் போதும் இல்லையா? இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு நாம் காங்கிரஸ் எப்படி நினச்சோமோ அது போல் இன்றைக்கி அவங்களுக்கு பிஜேபி தெரியுது. ஏன்னா அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தாங்க. 7-8 வயசில் இருந்திருப்பாங்க. 12 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருக்குது. அண்ட் இந்த பிரதமர் தொடர்ந்து புழுகிறது, இந்தியா பலவீனமாக இருப்பது, எல்லாவற்றையும் விட மிக மிக அதிகமாக வேலைவாய்ப்பின்மை. இந்த பிஜேபியோட கெட்ட நேரமோ என்னமோ, இது ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து ஐடியில் கூட வேலை இல்லை. ஸோ அவ்வளோ பேரும் வேலை இல்லாததுனால தான் ரீல்ஸ் போட்டு உட்காந்துருக்கான். ஸோ இவர்களின் ஒட்டுமொத்த கோபம் யாரை நோக்கி திரும்பும்? இவ்வளவு நாள் வசதியாக எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் டாய்லெட் அடைச்சிக்கிச்சுன்னா நேரு தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் சொல்லி பாருங்களேன், பாஸ் நேரு யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்றவாங்க. உண்மையாக உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தான் இருக்கீங்க மித்ரம் அப்படின்னு தான் நீங்கள் 12 வருஷமாக பேசினுக்கிறீங்க. ஒன்றும் நடக்கலை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ போ பாஸ்ன்னும். என்ன பதில் சொல்லுவீங்க அவங்கள்ட்ட? என்னன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க?
2034 இந்தியா வல்லரசாகிறேன்னு சொன்னால் இது எடுபடும்னு நினைக்கிறீங்களா? 15 வருஷமாக என்ன பாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. சரி, இவங்க எல்லாரும் வாயும் அட்டைக்கிறதுக்கு பக்கத்து நாடு எங்கேயாவது போய் குண்டை போடுவோம் அப்படின்ட்டு கிளம்புனீங்கன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் உலகின் மிக முக்கியமான நாடாக உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் பஞ்சாயத்து தலைவராக இன்றைக்கி பாகிஸ்தான் உருவெடுத்திருக்குது. குண்டு போட்டு பாருங்களேன். ஈரான் அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. எங்கள் பஞ்சாயத்து தலைவர் மேலே கை வைக்கிறியா நீ? ஸோ அது ரூல்ட் அவுட்டு. இங்கிட்டு ஜி திரும்பவே மாட்டார், சைனா பக்கம், அது தெரியும். அப்போ போர் சாத்தியம் இல்லை. என்ன பண்ணுவீங்க? இந்த 2 ஆண்டுகளில் உங்களால் திடீரென்று வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியாது. அண்ட் பொருளாதாரம் கூடுதல் நெருக்கடிகளை சந்திக்க இருக்கிறது. அப்படியே ஒருவேளை அந்த போர் முடிவுக்கு வந்துச்சுனாலும் ட்ரம்ப் விட மாட்டார். ஸோ ட்ரம்ப் ஆட்சி காலம் முடியும் வரை இந்த போர் பதற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு முன்னதாகவே உக்ரைன் ரஷ்யா போரால் திருப்பூர் பாதிக்கப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். நம்ம போய் அங்கே ஷோ பண்ணிட்டு வந்திருக்கோம். எனக்கே ஆச்சரியம். திருப்பூர் அங்கே இந்த சேலம் ஈரோடு பகுதிகளில் போய் மில்லில் என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால், சார் திருப்பூர்னால எங்களுக்கு அடி வாங்க. ஏங்க அதுக்கு உங்களுக்கு என்ன சமம் சார்? அங்கே தான் சார் துணி வாங்குவாங்க. இப்போ போர் நடக்கிறதுனால அவங்களுக்கு சோத்துக்கே பிரச்சனை ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸுலாம் கடைசி ப்ரையாரிட்டி ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆர்டர் இல்லாமல் படுத்துருச்சு சார் யூனிட் பூரா. அப்போது எல்லாமே 2 நாடுகளுக்கு நடுவில் போர் தொடங்குச்சுன்னா இன்றைக்கி குளோபலைஸ்டு எக்கானமியில் உலகம் பூரா அதோட தாக்கம் இருக்கத்தான் செய்யும். மீனவர்கள் முதற்கொண்டு பாதிக்கப்பட்டாங்க, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி எரிபொருள் பஞ்சாயத்து ஆகிற ஒரு பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. இவர்களும் விடமாட்டார்கள், அவர்களும் விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்குவீங்க? எக்ஸாமே ஒழுங்காக நடத்த தெரில, வேலைவாய்ப்பு பிரச்சனையாகும். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈரான் அமெரிக்கா போரின் காரணமாக விலைவாசி உயருமா? இன்றைக்கி சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டவன்ட்ட போய் பாஸ் உலக போர் நடந்துருக்குது பாஸ், அதனால தான் விலை ஏறுதுன்னா, யோ போயா நீ கீழ்ச்ச 15 வருஷமா. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலெக்டிவ் ஆங்கராக 29 மாற வாய்ப்பு இருக்குது. சரிங்க, அந்த கலெக்டிவ் கோபம் ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்குமா? எதிர்க்கட்சிகளே இல்லையே என்று கேட்டால், இப்படித்தான் 77 எதிர்க்கட்சிகள் இல்லாமல் இருந்தார்கள். ஒரே ஒரு மைட்டி இந்திரா காந்தி, இன்னொரு பக்கம் ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவ்வளோதான். நேற்று ஒரு அதிகாரியை பார்த்து பேசி கொண்டிருந்தேன், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். அப்போது சொன்னார், நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். முரளி மனோகர் ஜோஷி, அத்வானி, கதார் போன்றவர்கள் நான் இருந்த நகரத்தில் வந்து உரையாற்றுவார்கள். இந்த முரளி மனோகர் ஜோஷி கதார்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஜேபி டோட்டல் ரெவல்யூஷன் சொல்லிட்டாரு போவோன்ட்டு, யாருன்னே தெரியாமல் நான் போய் கூட்டத்தை அட்டென்ட் பண்ணுவேன். அப்போது இந்தியா முழுக்க இந்திரா காந்தி வீழ்த்தப்பட்டார். இந்த காங்கிரஸுக்கு எதிராக இன்று பிஜேபி இருப்பது போல் அன்றைக்கி கட்சிகளே கிடையாது. ஜனதா கட்சி என்று வட இந்தியாவில் ஒரு கட்சி இருக்கிறது, ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில். எல்லாரும் அங்கங்கே துண்டு துண்டாக சேர்ந்து ஒன்றிணைந்து தேர்தலில் இந்திரா காந்தியை வீழ்த்திவிட்டு தான் மறுவழி பார்த்தார்கள். அப்படி ஒரு கூட்டணி 29 உருவாகும். பிஜேபியை வீழ்த்தணும்பா, 15 வருஷமாக எந்திரிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் என்ன கூட இடியில் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கிரீவன்ஸ் இருக்கும். அப்போ இது எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்கு ஒரு வலுவான எதிர்ப்பு சக்தி உருவாவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு. இப்போ மேற்கு வங்கத்தில் எப்படி மம்தா அவர்களை பிஜேபி எப்படி வீழ்த்தினாங்களோ அது மாதிரி எல்லா பேரும் சேர்ந்து பிஜேபி வீழ்த்தும் பாசிபிலிட்டி இருக்குது. அதற்கு இந்த இளைஞர்களின் எழுச்சி உதவும். இதைத்தான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹெட்லைன்ஸில் டெபியூன்னு போட்டிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ அடுத்து இப்போது ருசி கண்டுட்டாங்களா, அடுத்த பெரிய பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு உட்காருவாங்க திருப்பி. இல்லை, அடுத்து அவங்க சொல்கிற டார்கெட் என்னென்னா, ஜென்சி சமூக வலைதளங்களை பார்த்து அடுத்து வந்து இந்த E20 பெட்ரோலில் நிதின் கட்காரி, அதுக்கப்புறம் டேக்ஸில் வந்து நிர்மலா சீதாராமன், ஸோ இவங்கெல்லாம் அடுத்து அவங்க டார்கெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச இஷ்யூவாக இருக்கணும். இப்போ பெட்ரோல் போடுறப்ப நான் பாதிக்கப்படுறேன், யாரெல்லாம் பாதிக்கப்படுறீங்க? இப்போ அந்த E20 அந்த எத்தனால் கலந்த பெட்ரோலினால் பைக்கை விட அதிகம் பாதிக்கப்படுறது காரு. இதை கவனிக்கணும். பைக் இன்ஜினில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீ புது வண்டிலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டேன், தூக்கி போட்டு போயிடுவேன். கார் காஸ்ட்லி. ஸோ இது வந்து இந்த கார் வைத்திருக்கக்கூடியவர்களின் பிரச்சனையாக இப்போது நிலவி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த இஷ்யூ இந்தியா முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தாதுன்றேன். படிப்பு டிகிரின்றது எல்லாருக்கும் தேவை. ஸோ அது மாதிரியான ஒரு இஷ்யூ உருவாகும். இப்படியே போயிடாது, நிச்சயமாக உருவாகும். ப்ரைஸ் ரைஸு, விலைவாசி உயர்வு எடுத்துக்க, இது மாதிரியான விஷயங்களில் மக்கள் இப்போ இந்த ஜேபியோட டோட்டல் ரெவல்யூஷன் சமயத்தில் இந்த விலைவாசி உயர்வு எல்லாம் சேர்த்து தான். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ உருவாகும். இட் ஷுட் கேட்ச் தி இமேஜினேஷன் ஆஃப் தி யூத் ஆஃப் தி நேஷன். மாட்டுச்சுன்னா கதை கஷ்டம். சரி, தமிழ்நாட்டில் பாலநிலத்தில் ஒரு தரப்பினர் அந்த கரப்பான் பூச்சி அரசியல் கட்சி வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு தரப்பினர் வந்து நீட்டை ஒழிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அங்கே இருக்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம பார்க்குறது? இது வந்து தமிழ்நாட்டை சுற்றி நடக்கிற ஒரு அரசியல் நிகழ்வா, இல்லைனா வந்து கண்டிப்பாக நீட்டை ஒழிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்களோட சொந்த அரசியலுக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்களா? சார், இன்னைக்கு சாயந்தரம் கூட வந்துட்டு TSOF வந்துட்டு மாணவர் அமைப்பு வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க சார், நீட் தேர்வுக்கு எதிராக. இந்த TSOFன்ற அமைப்புலாம் போன வாரம் தான் தொடங்கின அமைப்பாக இருக்கும். TSOFன்னு உடனே டைஃபி மாதிரி பல ஆண்டுகளாக இருக்கிற அமைப்புன்னெலாம் நினச்சிக்காத, போன வாரம் தான் தொடங்கியிருப்பாங்க. ரைட்டா?
நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தான் எல்லாம். திரும்பி திரும்பி பார்த்தா நமக்கு தெரிஞ்சவன் ஃப்ரெண்டாக இருப்பான். அவங்க தான் கோபி நயினார் இயக்குனர், இந்த பூவுலகி நண்பர்கள், பிரபாகரன் இருப்பான். அப்புறம் வினோத்னு ஒருத்தர் ஐடியில் இருக்காரு, அவர் இருப்பாரு. திருமுருகன் காந்தி. திருமுருகன் காந்தி. லுக், பாலநிலத்தில் போராட்டம் எதுக்கு தொடங்குச்சு தமிழ்நாட்டில்? சிஜேபிக்கு அங்கே ஆதரவு தெரிவிச்சு. ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டம் தொடங்கியது. அவங்க போராட்டத்தை முடிச்சிட்டாங்களா? நீங்கள் முடிச்சுட்டு போக வேண்டியதானே? இங்கே போராட்டம் நடத்துறவங்க சிஜேபி வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு தான் வந்து இல்லை முடிக்கக்கூடாது, இங்கே உட்காருங்கன்றாங்க. அது எந்த குரூப்ன்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதில் இன்னொரு குரூப் வாங்க மெரினாவுக்கு போகணுன்றாங்களே சார். மெரினாவில் எந்த அரசும் போராட்டம் நடத்த அனுமதிக்காதுன்றது தெரிஞ்ச விஷயம்தான். தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்றே சொல்கிறார்கள். இன்றைக்கி நடக்கிற பேரணிலாம் அதோட நீட்சி தான். இந்த நீட்டு வேணுமா வேணாமான்றது ஒரு பெரிய வாதம். ஓகே, ஆனால் நீட்டை வந்து ஒழிச்சிட முடியுமா அல்லது தமிழகத்துக்கு நீட்டிலிருந்து விலக்கு வாங்க முடியுமா அப்படின்றதெல்லாம் உடனடியாக சாத்தியம் இல்லாத கோரிக்கை. இல்லை, அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவர்கள் தான் இடத்தை காலி செய்து விட்டார்களே, ஜந்தர் மந்தரில் போய் அமர்ந்து போராட்டம் நடத்துங்கள். இங்கே போராட்டம் நடத்தி எதுக்கு ஜனநாயகன் படத்தை திட்டிட்டு இருக்கீங்க? படம் பார்க்கறதுலாம் எதுக்கு கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்க? இங்கே போராட்டம் பண்ணால் சும்மா பிடிச்சி இழுக்கிறாங்க, அங்கெல்லாம் ஆணியை வச்சுல அடிப்பாங்க. நீட்டை ஒழிக்கணுன்ற லட்சியம் இருந்துச்சுன்னா சில பல அடிகள் எல்லாம் வாங்கி தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் 27 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 13 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்குது மெடிக்கலுக்கு மட்டும். சரியா? உனக்கு தெரியாது தம்பி, நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் ஊருக்கு ஒரு டாக்டர் தான் இருப்பார், அல்லது 2 டாக்டர். பெரிய விஷயம். கிளினிக் வச்சுருப்பாங்க, லியோவுக்குலாம் தெரியும். இன்னைக்கு மாதிரி போல் டாக்டர்லாம் இருக்கு. அப்போலாம் வந்து சைக்கிளில் வந்து ஊசி போட்டு போவாங்க சில டாக்டர். அதெல்லாம் அது கிராமத்தில் இல்லை, டாக்டர் இல்லை, அந்த நர்ஸ் சொல்லுவாங்களே, ஸ்டாஃப் நர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து சைக்கிளில் வந்து ஊசி போட்டு போவாங்க. ஒரு ஊருக்கு குடியிருக்கிற இடத்துல ஒரு கிளினிக் 2 கிளினிக் இருக்குது. அங்கே போனோன்னா 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். சீட்டெல்லாம் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கு இல்லையா? சின்ன சீட்டு கொடுப்பாங்க, போட்டுட்டு அதை உட்காந்துருக்கணும். இன்றைக்கி நீ தடிக்க விழுந்தால் டாக்டர் மேலே தான் ஓட்டணும். எனக்கு தெரிந்த அதிகாரியோட மகன் எய்ம்ஸில் எம்பிபிஎஸ் படித்து, எய்ம்ஸ்லேயே பிஜி படித்து, அதுக்கப்புறம் ஜிப்மரில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி சென்னையில் ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு. அவர்கிட்ட சின்ன பையன், அவர்கிட்ட போய் பேசும்போது தான் தெரியுது, டாக்டராக பொழப்பு நடத்துறதுக்கு சொமேட்டோ ஓட்டுறது எவ்வளோ பெட்ரு. எனக்கு சொல்லும்போது நம்ப முடியல. என்ன தம்பி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அங்கிள், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. குறைஞ்சது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பு படித்து முடித்த பிறகு 15 வருஷம் இந்த ஃபீல்டில் நான் என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் என்னால் மாத செலவுக்கு ஏற்ப என்னால் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டாலும் அதுக்கு 1000 ரூபா கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன சார்? அதுதான் அந்த 1000 எதுக்கு கேட்குறாங்கன்னு சொல்கிறேன். அந்த 1000 ரூபாயில் டாக்டருக்கு எவ்வளோன்னு சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குது, தனியார் மருத்துவமனை, இங்கே போனோன்னா நீ என்னான்னு கேட்குறதுக்கு 1000 ரூபா. உண்மை, நீ சொல்கிறது உண்மை. அதில் டாக்டருக்கு எவ்வளோ இருக்குது சொல்லு? அதில் 500 ரூபா வரது பெரிய விஷயம் இல்லை, ஒரு 600 என்னவோ, 100 ரூபா. இதை அந்த மருத்துவர் தான் சொன்னார் தெரியுமா? நான் மேம்படுத்தலை. 100 ரூபா தம்பி, இன்னொரு 100 ரூபா மருத்துவமனைக்கு, மீதி 800 ரூபா செலவுக்கு, மருத்துவமனை செலவுக்கு. ஹாஸ்பிட்டல் ரெண்டு, கரண்ட் பில்லு, ஸ்டாஃபு, மேன் பவர், விளம்பரம். எவ்வளோ மருத்துவமனை விளம்பரம் பார்க்குற? 20 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவமனை விளம்பரம் பார்த்துருக்கோமே நம்ம எல்லாம் தர்மாஸ்பத்திரி தான் போவோம். 10% ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நின்றுச்சுன்னா மிகப்பெரிய லாபம் அந்த மருத்துவமனைக்கு. 100 ரூபா தான். இல்லைங்க எனக்கு 200 ரூபா வேணும்னா நீ போ, நான் வேறு டாக்டர் பார்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு மருத்துவர்கள் குவிந்து கிடக்கிறார்கள். உண்மை அது. அதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே தனியார் மருத்துவக் கல்லூரி மட்டும் 40 இருக்கியா? இது போக அரசு மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டத்துக்கு 1 இருக்குது. ஆமாம், சென்னையிலே 3 இருக்கு. இப்போ மருத்துவமனை ரன் பண்ணா தனலட்சுமி சீனிவாசன் மாதிரி கிட்னி எடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் கிட்னி எடுக்கிறாங்க. திரும்பி இது மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகள் இருக்கா? யார் தான் போவா? இப்போ நம்ம இருக்கோம், 2-3 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் எத்தனை பேர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. எப்போயாவது ஒட்டி ஜுரம், தலைவலி வருது, அவ்வளோதான் இல்லையா? அப்போ யார் தான் அங்கே போகிறது? இப்போ டேரெக்டாக கிளினிக்கே போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறோம், இல்லைன்னா மெடிக்கல் ஷாப்பு இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுட்டு இருக்கானே, இதுக்கு கரண்ட் பில் என்னாச்சு? ஸ்டாஃபுக்கு சம்பளம் என்னாச்சு? யார் தான் அங்கே போகிறது? அப்போ எவன் வந்தாலும் கிட்னி உருவாமல் வேற என்ன பண்ணுவான்? அப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வேறு வாங்கினா அதுக்கு பெட்ரோலை போடணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கையை அபத்தமாக தெரியவில்லை உங்களுக்கு? எவ்வளோ கஷ்டப்பா நீட் எக்ஸாமு, ரொம்ப கஷ்டம். அதையும் மீறி நான் அந்த தேர்வு தான் படிப்பேன் என்று படித்து போகிறவர்கள் போகட்டுமே. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சில வட இந்திய மாநிலங்களில் இருப்பது போல மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதுமான மருத்துவ சிகிச்சை இல்லாமல், சிகிச்சை அளிக்க முடியாமல் உயிரிழப்புகள் நேர்கிறதா? குறைஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த நீட்டை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அண்டு லியோவுக்கு தெரியும், 2009 இருந்துச்சு இது. எல்லா தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் எம்பிபிஎஸ் சீட்டுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? இன்னொரு தாக்கம் இருக்குது சார். என்னென்னா, இங்கே வச்சுக்கிற மருத்துவக் கல்லூரிகள் எல்லாமே ஏதோ ஒரு அரசியல்வாதியோட பினாமி பேர்லையோ இல்லை அரசியல்வாதியை வச்சு நடத்துறதோ இருக்கும். ஸோ ஒரு மெடிக்கல் சீட்னா அது வந்து crore கணக்கில் போகும்.
1 கோடியோ இல்லை 2 கோடியோ. இப்போ நீட் வச்சா வச்சிங்களேன், நீங்கள் அந்த மாணவருக்கு தான் வந்து சீட்டு கொடுக்கணும். இப்போ நீட் பேஸ் பண்ணி ஒரு பையன் வரான்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் காசு வாங்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கிட்ட. இப்போ நீட் இல்லைன்னா வச்சுங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணலாம். தம்பி ஏழை விடுவாங்க தெரியுமா? ரேடியாலஜி சீட்டு ஒன்று இருக்குது, 2 சொல்கிறாங்க, 1.5 பேசி முடிக்கலாம். இப்படி தான் டாக்ஸே நடக்கும். கார்டியாலஜினா கொஞ்சம் அதிகம், ஆர்த்தோ கொஞ்சம் கம்மி, இப்படி தான் வியாபாரம் நடக்கும். அந்த வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தணுன்றதுக்காக தான் இன்றைக்கி இவங்கெல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களா? டெல்லி போராட்டம் நியாயமான போராட்டம். ஃபேர் நீட் எக்ஸாமை ஒழுங்காக நடத்து, கேன்சல் பண்ணி விடாது இல்லையா? அதான டிமாண்டு. இங்கே ஆனால் கனிமொழி அவர்கள் வந்து சொல்கிறாங்க சிஜேபி போராட்டம் ஒரு கூத்து, அந்த கூத்துல எதுக்கு நமக்கு தலையிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டை ஒழிக்கணுன்றது தான் சரியான கோரிக்கை. சரி, இப்போ 5 வருஷமா நீங்கள் போராட்டம் பண்ண வேண்டியதானே? 22 பேர் இருக்கீங்களே இந்த 5 வருஷங்களில், இந்த தொடர்ந்து நீங்கள் தான் எம்பியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணீங்க? பாராளுமன்றத்தை சட்டம் எட்டணும், கரெக்டாப்பா? நீங்கள் இங்கே தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிட்டு உங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு போயிட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் தானே எம்பியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கனிமொழிக்கு இது 3rd டேர்மு, திமுகவில் பெரும்பாலான எம்பிகளுக்கு இது 3rd டேர்ம், கரெக்டா? என்ன பண்ணீங்க பாராளுமன்றத்தில்? இங்கே எதுக்கே வந்து கத்திட்டு இருக்கீங்க நீட்டை ஒழிக்கணும்னு? இப்போ இருக்க மாநில அரசோட ஸ்டாண்டும் அதான், நீட்டை ஒழிக்கணும். சரி, அவங்களால என்ன முடியும்? அவங்க மட்டும் என்ன நாங்கள் நீட் ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு இந்த கோரிக்கையே அபத்தமாக தெரியுது தம்பி. எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிட்டு போகிறான்ப்பா. இன்னும் சொல்லப்போனால் சரியாக கவனித்தீர்கள் என்றால் நீட்டு தேர்வு வருவதற்கு முன்பு, நீங்கள் கல்லூரியில் படிப்பதற்கு முன்பு, நீங்கள் +2 முடித்த சமயத்தில் அரசு பள்ளியிலேருந்து எத்தனை பேர் மெடிக்கல் காலேஜுக்கு போவாங்க? ரொம்ப எப்படி சொல்ல, அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்க தான் போவாங்க. இந்த ஸ்கூல் டாப்பர்ஸ் கரெக்டாக, இந்த பள்ளியிலேயே டாப் ரேங்க் வாங்குவாங்க, டிஸ்ட்ரிக்டில் டாப் ரேங்க் வாங்குவாங்களே, இவங்க தான் போவாங்க உள்ள. அது விரல் விட்டு எண்ணிடலாம். தெரியுமா? இப்போ இந்த 7.5 நாள் 5 வருஷத்தில் 600 பேருக்கு மேலே போயிருக்காங்க. இல்லை ஒரு டேர்முக்கு வந்து உங்களுக்கு 600 பேர் வரும், ஒரு வருஷத்துக்கு 600. 400லேருந்து இந்த நம்பர் நல்ல நம்பராகவே தெரியல உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் நீட்டினால் தமிழகம் பலனடைகிறது, கரெக்டா? அரசு பள்ளி மாணவர்கள் பயன் 7 அதுதான் சொல்கிறேன் நான், அதை தான் சொல்கிறேன். தமிழகம் பலனடைகிறது நான் மீன் பண்ணுறது அரசு பள்ளி மாணவர்களின் பலனுக்காகத்தான். யாருப்பா இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கள சொல்லுப்பா? எத்தனை பேரோட பிள்ளைகள் இன்று அரசு பள்ளிகளில் படிக்கிறார்கள்? அப்போ அரசு பள்ளியில் படித்து நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் நுழைந்து விடுவார்கள், கரெக்டா? பணமே இல்லாமல். தனியார் பள்ளிகளில் எப்படியாவது மருத்துவராக வேண்டும் என்று ஏராளமான லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்ப முடியும் தானே? 1 வருஷம் நீ படிக்காதப்பா, நிறுத்துப்பா, ரீநீட் எழுதுப்பா, எழுத வச்சு திருப்பி நீட்டை கிராக் பண்ண முடியும் தானே? அப்போ நீங்கள் யாருக்காக போராட்டம் நடத்திட்டீங்க? அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது சார். இப்போ நேராக போய் நான் 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போய் எழுத முடியாது. நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாதான் உங்களுக்கு நீட்டுக்கு வந்து எலிஜிபிள். இது வேலையெல்லாம் பார்ப்பாங்க. 10th வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிச்சிருது, ஃபஸ்ட்டு +1 +2 ஏன்பா அந்த 7.5% வாங்கணும் உள்ள பூரு பியூரிஃபை பண்ணி ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ எதுக்கு இந்த போராட்டத்தை நடத்துறீங்க? இதோட நோக்கம் என்னவென்றால் தாவேக அரசுக்கு இடையூறு செய்ய வேண்டும், இடைஞ்சல் கொடுக்க வேண்டும், தொல்லை கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். நேற்று இந்த போராட்டத்தை ஒட்டி தான் தமிழ்நாட்டில் நீட்டு போராட்டம் தொடங்குச்சு இல்லையா? அவங்க முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நீ இன்றைக்கி எதுக்கு பேரணி நடத்துகிற? தாவேக கவர்மெண்ட்டுக்கு எப்படியாவது குடைச்சல் கொடுக்கணும். இந்த போராட்டத்தை இதோட விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இந்த தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணது பகீர்னு இருந்திருக்கும். என்னையா பொசுக்குன்னு ரிசைன் பண்ணிட்டாரு? இதை வச்சு ஒரு மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுக்க இடுக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தானா என்ன இப்படி பொசுக்குன்னு ரிசைன் பண்ணிட்டாரு? சரி பரவாயில்ல, நீட்டை ரத்து பண்ணுற வரைக்கும் நம்ம போராட்டத்தை தொடருவோன்னா அந்த குரூப் தான் பாலநிலத்தில் உட்காந்துருக்கு இன்றைக்கி பேரணி போகிற குரூப். அதில் ஒரு 20 பேர் தான் உட்காந்துருக்கேன். ஐயோ கண்டுபிடிச்சு விட்டாங்க, மிச்சங்களை எந்திரிச்சு போகிறாங்கன்னு பார்க்குறேன். ஸோ அரசு இதை மிக மிக கவனமாக கையாள வேண்டும். ஏன்னா எந்தெந்த வகையிலெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கலாமோ அந்தந்த வகையிலெல்லாம் இடைஞ்சல் கொடுக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் அத்தனை வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறது. திமுக தான் இந்த போராட்டங்களின் பின்னணியில் இருக்கிறது என்பதையும் அரசு உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அடுத்ததான் அந்த பழனி கோயில் நிலத்தை தனிநபர்கள் பட்டாப்பட்ட அந்த மோசடி தொடர்பாக வந்துட்டு நேற்று அதிமுக சார்பில் வந்து போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு ஒப்படைச்சிங்க, அதெல்லாம் வெறும் கண் துடைப்பு தான், இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போராட்டம் நடத்தியிருக்காங்க சார். அந்த போராட்டம் நடத்தியதை நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சிக்கு இப்படி போராட்டங்கள் நடத்தி அழுத்தம் கொடுக்க வேண்டியது ஜனநாயகத்தில் ஒரு அவசியம். ஆனால் இது போன்ற போராட்டங்களை அதிமுக திமுக ஆட்சியில் நடத்தியிருந்தால் குறைந்தது எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கும், கரெக்டாக? இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ நல்ல விஷயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறது நவம்பர் 25 டிசம்பர் 25 வாக்கில் ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்க வேணுமா வேணாமா? ஜெயலலிதா 2010-11 கோவையில் தொடங்கி பல மாவட்டங்களில் பிரச்சாரமாகவே இதை மாற்றினார்கள், நினைவிருக்கிறதா? ஸோ அந்த பெண்கள் பிரச்சனைக்கு எதிராக அதிமுக களத்தில் நிற்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வாக்காளர்களிடையே உருவாகி இருக்குமா? இன்றைக்கி நீங்கள் இந்த போராட்டம் பண்ணுறீங்க, சிபிசிஐடி ஒழுங்காக விசாரிக்காது, சிபிஐட்ட கொடுன்றீங்க, ஓகே, இது ஒரு கோயில் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம். இது பெரும் அளவில் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவ போவதில்லை.
ஆனால் இது மாதிரி எத்தனை போராட்டங்களையும் நடத்தியிருக்கலாம். சேலத்தை விட்டு வெளில வந்தாரப்பா அவர். எப்படி அப்சர்வ் பண்ணுறேன்னா, அவர் வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக எல்லா இஷ்யூவும் வந்து ஒழுங்காக அட்ரஸ் பண்ணி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்திருந்தா திமுக மாதிரியே விஜய்க்கு வந்து அந்த ஸ்பேஸ் கிடச்சிருக்காது. விஜய்க்கு அந்த ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுத்ததே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் நினைக்கிறேன். அது எங்கே அவர் காலி ஆகுதுன்னா, விக்ரவாண்டியில் அவர் மாநாடு போட்டார்ல விஜய், அப்போ இருந்து அந்த லைம் லைட்டு மக்களோட பார்வை ஃபுல்லாக அப்படி திரும்பி நீங்கள் இதை விட்டுருக்க கூடாது. அதோட பெரிய போராட்டத்தை நடத்தி விஜய் பக்கத்து திரும்பாதீங்க, நான் இருக்கேங்க உண்மையான எதிர்க்கட்சின்றதை நீங்கள் நிரூபிச்சிருக்கணும். அவர் சினிமா ஸ்டாரு, அவர் ஒரு பொருட்டாக கருதலன்றதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு பார்த்தா எதிர்க்கட்சியாக நீங்கள் ஒழுங்காக செயல்படலைங்க. அசம்பிளி எப்போ நடக்குதோ அப்போ போய் பேசிக்கலாம், அவ்வளோதான். அதை தவிர எதிர்க்கட்சியாக எனக்கு எந்த வேலையும் இல்லை. இன்றைக்கி அக்கறையாக வர்றீங்கல்ல, பழனி முருகன் கோவில் நிலத்துக்காக வருகிறீர்கள் அல்லவா? ஸோ அந்த விசாரணை தொடர்பாக அரசு கூடுதல் கவனம் செலுத்தி இந்த விசாரணையில் யார் யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதை தீவிரமாக கண்டறிய வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்குது. ஏன்னா தாவே காட்சி வந்த பிறகு நடக்கிற பத்திரப்பதிவு இது 10-20 வருஷமாக அந்த லேண்டு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது. இது எனக்குன்றாங்க, கோயில் எனக்குங்குது, மாற்றி இது நடந்துக்கிட்டு இருக்குது. திடீரென்று எப்படி பத்திரப்பதிவு நடக்கிறது? அண்ட் ஜஸ்டின் மணிகண்டன் என்ற ஒரு கிறித்துவரை அழைத்து வந்து ஏன் பத்திரப்பதிவு செய்கிறார்கள்? முறைகேடுகளில் ஈடுபடும் பத்திரப்பதிவு அதிகாரிகளுக்கு அந்த லாகின் பண்ணுவாங்கள்ல, சப் ரிஜிஸ்டர்ஸ் என்ட்ரி போடுறதுக்கு, அந்த லாகினை எடுத்துருவாங்க. திருப்பி சார்ஜஸ்லாம் கிளியரானால் தான் உனக்கு லாகின். அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேலைன்னா மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருக்குல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பார்க்கக்கூடாது. அதுலேயே ஊருப்பட்ட வேலை இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில், அந்த வேலையை பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்கும் ஒன்றும் கிடையாது, உன் மேலே சார்ஜஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொடைக்கானலில் பணியாற்றும் ஜஸ்டின் மணிகண்டனை பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு பொறுப்பு அதிகாரியாக நியமித்து அவருக்கு அந்த லாகினை வழங்கியது மாவட்ட பதிவாளர் சசிகலா. இப்போ வேண்டுமென்றே சிக்க வைக்கப்பட்டிருக்காரு. எக்ஸாக்ட்லி. நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது அறநிலைத்துறை ரமேஷ் எழுந்து ஏதோ ஒரு கோவிலில் கக்கூஸ் ஒழுங்காக இல்லை, பார்க்கிங் கட்டு மல்டி லெவல் பார்க்கிங் என்ற ஒரு குறிப்பிட்ட போது சேகர்பாபு எழுந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்ட அனுமதி அளித்த அதே அதிகாரி தான் இப்போது உங்கள் துறையின் செயலராக இருக்கிறார்னு சொன்னார். இதை முதல்வர் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன் அப்படி அவர் சொன்னார்? கோவில் அறநிலைத்துறையின் கீழ் வருகிறது, பத்திரப்பதிவு துறையின் கீழ் வருகிறது. இந்த இரண்டுக்கும் ஒரே செயலர். கோவில்களிலும் பத்திரப்பதிவு துறையிலும் கடந்த கால ஆட்சியின் போது நடந்த முறைகேடுகள் நடந்த போதும் இவர் தான் அந்த துறையின் தலைவராக இருக்கிறார். அப்போ அவர் செயலராக இருக்கும்போது தான் இது நடக்குது. ஜஸ்டின் மணிகண்டன் ஏற்கனவே முறைகேடுகளில் சஸ்பெண்ட் ஆனவர், அவர் மீது குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கின்றன. அவரை தூக்கி அடிஷ்னல் சார்ஜ் கொடுக்குறீங்க. நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன், சுற்றி 18 சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கியா, அதெல்லாம் விட்டுட்டு கொடைக்கானல் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கொண்டு வந்து எதுக்கு போட்டீங்க? லாகினை யார் கொடுத்தது? லாகினை கொடுக்க சொல்லி சசிகலாவுக்கு, மாவட்ட பதிவாளர் சசிகலாவுக்கு உத்தரவிட்ட அதிகாரி யார்? ஜஸ்டின் மணிகண்டனை கொடைக்கானலிலிருந்து நீதான் பழனி பத்திரப்பதிவு துறையின் கூடுதல் பொறுப்பை கவனிக்க வேண்டும் என்று மதுரையில் இருக்கக்கூடிய டிஐஜி ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏன் உத்தரவிட்டார்? அப்போது ஒரு பெரிய இடத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. யார் அந்த பெரிய இடம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதல்வருக்கு லீடெல்லாம் கொடுக்குறேன். இந்த அறநிலைத்துறை ஊழல்களை நோண்டினாலே சேகர்பாபு மாட்டிக்குவார், ஜெயிலுக்கு போவார். அதுக்கு தான் அவர் இண்டிகேஷன் கொடுத்தது அசம்பிளியில். இதுக்கு அனுமதி அளித்த அதிகாரி தான் இப்போ செயலராக இருக்காருன்னு அசம்பிளியிலே சொன்னதோட ரீசன் அதுதான். நார்மலாக இப்படி பேச மாட்டாங்க. குமரகுருபரனுக்கு அவர் எச்சரிக்கை விடுகிறார், என்னை மாட்டி விட்டேன்னா நீ ஜெயிலுக்கு விடுவார். அதிகாரிங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷை மாட்டி விட்டா அரசுக்கு பெரிய நெருக்கடியா? அந்த நெருக்கடியில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த முறைகேடுகளை விசாரிக்க முடியாதா? அதானே நடந்துட்டு இருக்கு. இப்போ அதிமுக சேர்ந்துக்குச்சு. அதில் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துனுக்குது. கன்னியாகுமரியில் ஒரு கஸ்டோடியல் டெத்து, தூத்துக்குடியில் ஒரு கஸ்டோடியல் டெத்து, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம்ல. தொடரும் கஸ்டோடியல் கொலைகள் என்று அதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் தானே, நல்ல மேட்டர் தானே. விஜய் அதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரா? அப்போது திமுக அதிமுக எல்லாரும் சேர்ந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்கணுன்றதா உங்கள் நோக்கம். முதல்வர் அவர்களுக்கு ஒரு தகவலை சொல்லிக் கொள்கிறேன். குமரகுருபரனை அறநிலைத்துறை, பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறையின் செயலராக நியமிப்பதற்கு பெருமளவு பணம் கைமாறி இருக்கிறது. அந்த பணத்தை கொடுத்தவர் சேகர்பாபு. 3 துறை மந்திரிகளை காப்பாற்றிடலாமா? வணிக வரி, பத்திரப்பதிவு மூர்த்தி காப்பாற்றிடலாமா? அறநிலைத்துறை சேகர்பாபு காப்பாற்றிடலாமா? இது 3ல் தான் சார் நல்லா அடித்தாங்க. குமரகுருபரன் அவர்கள் வந்து சென்னை மாநகர ஆணையராக இருந்தார். அவரை வந்து திரும்பி வந்து ஒரு முக்கியமான ஒரு துறைகளுக்கு வந்து ஒரு அதிகாரியாக யார் சார் போட சொல்லியிருப்பாங்க? ஏன் போடுறாங்க? அது லைக் விஜய் அவர்களுக்கு தெரியாதா, இல்லை சுற்றியிருப்பவர்களுக்கு தெரியாதா? ஏன்னா கட்சியில் வந்து அத்தனை பேர் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே அவர் ஆணையராக இருந்தார், அவர் கையில் வந்து நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவரே எப்படி போடலாம் அப்படின்னு கேட்க மாட்டாங்களே அந்த கட்சியில்? இந்த கவர்மெண்ட் வந்து போடப்பட்ட ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் அத்தனையுமே
கலை மற்றும் ஜான் ஆரோக்கியசாமியின் பரிந்துரையில் நடைபெற்ற நியமனங்கள். அந்த அடிப்படையில் தான் அருண் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டார். உமாநாத் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனோட ஆணையராக நியமிக்கப்பட்டார். முருகானந்தம் வருவாய் நிர்வாக ஆணையராக நியமிக்கப்பட்டார். இது போல் இன்னும் பல நியமனங்கள். இது எல்லாமே இவங்க 2 பேரின் பரிந்துரையில் தான் நடந்தன. இந்த அடிப்படையில் தான் குமரகுருபரனும் வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை மற்றும் அறநிலையத்துறையின் செயலராக நியமிக்கப்பட்டார். 3 துறை சேர்த்து உரையாட போகிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை. அப்நார்மல். தம்பி HRNC-யிலேயே செய்ய முடியாத அளவுக்கு வேலை இருக்குது. பத்திரப்பதிவுத்துறை இன்னும் பெரிய கடல். வணிக வரித்துறை சொல்லணுமா? ஸ்டேட்டோட ரெவென்யூ வேறு அதிகாரி இல்லையே உங்ககிட்ட? இல்லை, அது பெரிய துறைன்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அமைச்சர் போட்டிருக்காங்க. கரெக்டா? அப்போது குமரகுருபரனை இதுக்கு செக்ரட்டரியாக போடணும்னு பரிந்துரைத்தது யார் என்பதை முதலமைச்சர் கண்டறிய வேண்டும். சொல்லியிருப்பாங்களா, அவர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா குமரகுருபரன் யாருன்னே சிஎம்க்கு தெரியாது. எங்கே கூட நிப்பாட்டாங்க பார்த்தியா? இந்த பழனி லேண்ட் கான்ஸ்பிரசி பெரிய கான்ஸ்பிரசி. சிபிசிஐடியின் விசாரணையில் வேகம் போதவில்லை. அந்த விசாரணை விரைவாக நடைபெறுவதற்கு இந்த துறையின் செயலராக இருப்பவர் இடையூறாக இருப்பார். சிபிசியில் ஒரு டாக்குமெண்ட் வேணும்னு கேட்குறாங்க, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி கொடுக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா கிடைக்குமா? உடனே கிடையாது. இதை சிஎம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்காருன்னு. இதனால்தான் அருணை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமித்த போது அவ்வளவு தூரம் பேசினோம். வேலு வீட்டில் ரைடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, சேகர்பாபு மீது இருக்கக்கூடிய ஊழல் புகார்கள் விசாரணையே தொடங்கவில்லை. உங்கள் எதிரி இப்படி களமாட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் நீட்டுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. நேரம் வாரத்துக்கு 4 ரைடு நடக்கணுமா வேணாமையா? நடந்துச்சுன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்களா அவங்க? போராட்டங்கள் நடத்துவேன். ஸோ புதிய ஆட்சி, எதிரிகள் எவ்வளவு பலமானவர்கள், எவ்வளவு சாதுரியமானவர்கள், எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்கள் என்பதை புரிந்து கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும். சார், இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க தொடர்ந்து தாவேக அரசுக்கு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதை உறுதிப்படுத்துகிற விதமாக நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு சென்னை ப்ரெஸ் கிளப்பில் நடந்த ஒரு நிகழ்வில் வந்துட்டு திருப்பரங்குன்ற ஃபைல்ஸை கூட வெளியிடுறதுக்கு இந்த அரசு வந்து அனுமதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை, கொஞ்சம் தான் பார்த்தேன். அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியர். அவரை பார்த்து இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் இளைஞர்கள் கண்ணியக்குறைவாக எழுதுகிறார்கள் என்ற விமர்சனம் இருக்கிறது இல்லையா? ஸோ அவரெல்லாம் சொசைட்டிக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். நேற்று இந்த கோபால் பேசின வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக முதலமைச்சரை அவன் பேசுகிறார். உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் விஜயை, இருந்தாலும் அவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் அவர் தான் உட்காந்துருக்காரு. அவர் தான் உங்களுக்கு சிஎம். இல்லை, கடந்த ஆட்சியில் யாராவது இப்படி மு க ஸ்டாலின் அவர்களை பேசியிருந்தால் அவர் விட்டுருப்பாரா? தொடர்ந்து அவன் பேசுகிறார். ஆனால் கோபால் அவர்களை ஒரு விதத்தில் நான் பாராட்டுகிறேன். இவர்கள் அத்தனை பேர் மனதில் இருப்பதையும் அவர் வெளிப்படையாக பேசிவிட்டார். இவங்க எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி. அவர் வெளிப்படையாக பேசிட்டார். இதெல்லாம் ஒரு ஆட்சி. 5 வருஷம் எப்படி சமாளிக்குதுன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. நான் அப்போவே சொன்னேன், வீடியோலையும் சொன்னேன், நேராகவும் சொன்னேன், ஒரு எஃப்ஐஆரை போட்டு விடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்கன்னு. அதை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி தாவேக்கவே கிடையாது, இந்த ஆட்சி வந்திருக்குமா? அதை பண்ணாமல் விட்டு தப்பு பண்ணிட்டீங்க. இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். நடிக்கிறத விட்டுட்டு வந்துட்டான்னு சொல்கிறீங்க. அவன் இப்போ வரைக்கும் நடிச்சுட்டு தாண்டா இருக்கான். செத்து போச்சு. அது 6 மாதம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, செத்து போச்சு. அதை போய் பார்த்துட்டு வீடியோ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஜனநாயகன் படமா? திரிஷாவும் அவங்க அம்மாவும் போகிறாங்கடா. உனக்கு என்னடா வந்துச்சு? இவங்க முன்னாடி ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சு வேலை பார்க்கல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கணிக்காமல் விட்டுட்டான், தப்பு பண்ணிட்டான். இவனுங்கெல்லாம் ஆட்சி நடத்துகிறானுங்க. இல்லை, நான் வந்து அதை எப்படி பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து திமுக எம்எல்ஏக்கள் அப்படி பேசினாங்க, முன்னாள் அமைச்சர்கள் அப்படி பேசினாங்க, கைது பண்ணாங்க. இப்போ நான் அப்படி பேசுகிறேன். இது வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குது. தாவேக கவர்மெண்ட் ட்ரிகர் பண்ணி என் மேலே வழக்கு போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணி கரெக்ட் அதுக்கு தான் வழிவகுக்கிறாரோ கோபால் அதை நோக்கி தான் போகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா சார், நீங்கள் அமைச்சரை விட்டு பேச விட்டாதான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி நாங்கள் பத்திரிகையாளரை விட்டு பேச விடுவோம். நாளைக்கு பத்திரிகையாளர்களை இந்த அரசு வந்து வஞ்சிக்குது, பத்திரிகையாளர்களுக்கு எதிராக செயல்படுது இந்த அரசுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுதான் நோக்கம். எனக்கு புரியுது. நீங்கள் உங்கள் 2 பேரோட அசஸ்மெண்ட்டோடு நான் முழுமையாக உடன்படுகிறேன். இதுதான் நோக்கம். பட் இருந்தாலும் உனக்கு அறிவு எங்கடா போச்சு? 30-35 வருஷமாக பத்திரிகை நடத்திட்டு இருக்கியே. இப்படி அவர் முதலமைச்சர் பேசணும்? நான் உண்மையிலே கேட்குறேன். என் திரிஷாவும் அவங்க தாயாரும் சினிமா பார்க்கக்கூடாதப்பா? அவங்க 2 பேருமா அந்த வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. எவனோட எடுத்து ரிலீஸ் பண்ணுறான்? கரெக்டாக ஒரு செலிபிரிட்டி போனால் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க. நம்ம போனால் எடுக்கிறது இல்லையா? இல்லை, கடந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் இங்கே போராட்டம் பண்ணிக்கிறப்ப கூலி படம் பார்த்தாரு, அப்போ கையை கசைக்கிட்டு பேச வேண்டியதானே சார் அவர்? வாய் திறந்தியா நீ? 5 ஆண்டுகள் திமுக ஆட்சியில் நடந்த எந்த அநியாயத்திற்காவது நீங்கள் வாய் திறந்திருக்கிறீர்களா? அவருடைய மதிப்பீடோடு நான் உடன்படுகிறேன். இவர்களுக்கு அறிவு குறைவு, திறன் குறைவு, அனுபவம் குறைவு. ரைட்டா? நான் ஒத்துக்கிறேன். நோக்கம் சரியாக இருக்குல்ல, கற்றுக்குறாங்கல்ல.
உங்களோட சிறந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறார் இருக்குல்ல. உங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகம் சார், நான் ஒத்துக்கிறேன். உங்களைப் போல இலக்கிய புலமையோ அரசியல் அறிவோ இவர்களுக்கு இல்லைதான். ஆனால் இந்த அறிவை வச்சுக்கிட்டு 2 லட்சம் கோடி கொள்ளடிக்க தானே சார் நீங்கள் பயன்படுத்தினீங்க. அந்த அறிவை கவர்மெண்ட் காசில் 5 ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுற்றி பார்க்க தானே இதை பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு திரைத்துறையை கட்டுப்பாட்டில் வைக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள். இதை வைத்துக்கொண்டு மணல் கொள்ளை அடிக்க தானே நீங்கள் பயன்படுத்தினீர்கள் இந்த அறிவை. அப்போ கோபால் போன்றவர்களுக்கு அனுபவம் இல்லாத இவர்கள் நல்லாட்சி தருவது தேவையில்லை, அறிவும் அனுபவமும் உள்ளவர்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டும் இல்லையா? அதானே ஒரு நோக்கம். 2 மாதம் தான் ஆயிருக்கு. இப்படி கரித்து கொட்டுவதற்கான தேவை என்ன? இப்போ என்ன கெட்டு போச்சு? டே 1லேருந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ தான் மின்வெட்டு குறைஞ்சிருக்கு. கரெக்டா? எல்லா இடத்துலையும் ஒயரை பிடிங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஃபியூஸ் கேரியர் அப்படிங்கிட்டு கெட்ட பேர் வரணும்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் மேடையில் இப்படி பேசுனா, ஸோ அந்த அளவுக்கு இது கோபால் மனசில் இருக்கிறத பேசிட்டாரு. கோபால் பேசியதையும் நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதையும் ஒவ்வொரு விஷயமாக பூதாகரமாக்கி அத்தனை பேரும் தாவேக்க என்ற கட்சிக்கு எதிராக கச்சை கட்டி நிற்பதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டும். மொத்த தமிழ்நாட்டை அப்படி கொதிப்பிலே வச்சிருக்கணும். இது ஒரு சின்ன குரூப்பு. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த குரூப்பு இதுதான் தமிழக மக்களினுடைய மனநிலை என்பதை நிறுவுவதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஸோ கோபால் வெளியில் பேசிட்டாரு. கார்த்திகை செல்வன், குணசேகரன், சமஸ் எல்லாம் வெளியில் பேசுறது இல்லை, அவனுக்குள்ளே ஃபோனுக்குள்ளே பேசிக்கிறோம். விஜயன் 90% நான் சொல்கிறது 90%. விஜய் அவர்கள் ஜனநாயகன் பார்ப்பதில் வைத்த விமர்சனத்தை ஸ்டாலின் கூலிப்படம் பார்த்த போதும் வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? 2 நீ விமர்சனம் பண்ணி தான் நான் உன்னை மெச்சுறேன், வாழ்த்துறேன். இது மட்டும் ஏன் சார் உங்களுக்கு உறுத்துது? அந்த ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருப்பவருக்கு குறைந்தபட்ச அறிவு இருந்தால் இவர் சொல்வது போலவே ரிலீஸ் ஆகி ஒரு செத்த பிணத்தை இப்போது கொண்டாடுகிறார்கள் என்றால் அவருடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்கணுமா இல்லையாப்பா? எனக்கே வியப்பாக இருந்துச்சு. உண்மையில நான் வந்து கேட்டேன், உண்மையிலே HD பிரிண்ட் வந்துச்சான்னு கேட்டேன் நான். அவரே சொல்கிறார் சார். இப்போ சில பேர் சொல்கிறாங்க மக்கள் இப்போ வந்து மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போய் பாருங்கள் ஜனநாயகன் படத்தை பார்த்தா எங்கே மாறினாங்க, அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. அவரே புலம்புறாரு. தாங்க முடியல. கொஞ்சம் அறிவு இருந்துச்சுன்னா மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியை இந்த அரசை நேசிக்கிறாங்கன்றது புரியும்ல. ஆனால் அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்களே. பார்த்துட்டு போகிறான். அவன் காசில் தானடா பார்க்குறான், அவன் காசுலேயே பார்க்குறான். உனக்கு என்ன வந்துச்சு? நியாயமான விமர்சனங்களை வையுங்கள், நமக்கு எந்த விதமான தவறும் கிடையாது. அந்த படத்தோட ப்ரொடியூசர் எதுக்கா டெல்லிக்கு அனுப்பிச்சேன்னு கேளு, நானும் சேர்ந்து கேட்குறேன். சார், தினமலர் டீ கடை பெஞ்சில் வந்து 2 நியூஸ் வந்திருக்கு. ஒன்று என்னென்னா, கோவை மாவட்டத்தில் இந்த கவர்மெண்ட் டெண்டர்லாம் வந்தால் பில் பாஸ் பண்ணுவாங்க சார். அது பாஸ் பண்ணும்போது அதை எப்படி பில் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சைன் போடுவாங்கன்னா போய் பார்ப்பாங்க. லைக் இந்த திட்டம் வந்து சரியாக நிறைவேற்றிருக்கா, தரமாக இருக்கா. நானும் படித்தேன், சொல்கிறேன். அதாவது இந்த பில் பாசிங் அத்தாரிட்டிக்கு டெப்டி கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் ஒரு ஆஃபீஸர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில் பாசிங் அத்தாரிட்டிக்கு அந்த ஒர்க்கு சரியாக நடந்திருக்கா இல்லையான்றதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு தான் சாங்ஷன் பண்ணணும் அவங்க. சரியா? சாங்ஷனிங் அத்தாரிட்டி. ஸோ இங்கே கோயம்புத்தூரில் ஏற்கனவே குமரேசன் ஒருத்தர் அந்த பில் சாங்ஷனிங் அத்தாரிட்டியாக இருந்திருக்கிறார். அவர் வசூலை அள்ளி குவித்திருக்கிறார் என்று புதிய அரசு அவருக்கு பதிலாக சரஸ்வதி என்று வேறொரு அதிகாரியை நியமித்திருக்கிறார்கள். அந்த சரஸ்வதிகிட்ட போய் இந்த கான்ட்ராக்டர்லாம், மேடம் எனக்கு 1 கோடி வரணும், 1.5 கோடி வரணும், 2 கோடி வரணும்னு போய் கேட்கும்போது உங்கள் சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீ அந்த ஒர்க்கு கேரி அவுட் பண்ணியிருக்கே இல்லையான்னு பார்த்துட்டு நான் சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இது ஒன்றும் தவறு இல்லை. அதுதான் ப்ரொசீஜர். தவறு இல்லை. ஸோ அந்த கான்ட்ராக்டருங்களாம் என்ன பண்ணுறாங்களா, அந்த ஏற்கனவே மாற்றப்பட்ட அதிகாரி இருக்கிறாரில்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாற்றிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போய் சார் பழைய டேட்டில் கையெழுத்து போட்டு கொடுங்க என்று கோப்புகளை தயார் செய்திருக்கிறார்களாம். ஸோ இது உள்ளாட்சித்துறை செயலருக்கு இதை கவனத்திற்கு கொண்டு வருகிறோம், பார்த்துட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். சார், அதே போல் சிஎம்டிஏ ஃபீல்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார். ஒரு கட்டடம் வந்து இந்த ஹைட்டு கட்டிருக்காங்களா, பிளான் படி கட்டியிருக்காங்க, நம்ம கொடுத்ததுக்கு மேலே கட்டிருக்காங்களா, குறைவாக கட்டிருக்காங்களா, FSI அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்டி ஆஃபீஸர்ஸ் தான் பார்ப்பாங்க. அப்படி சில ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபீல்ட் விசிட் பண்ணும்போது பணம் கேட்குறதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு. உண்மையாகவே கேட்குறாங்களா? ஏன்னா டிவிக்கு வந்த பிறகு என்ன சொன்னாங்க, நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ஃபீல்டு இன்ஸ்பெக்டிங்கே அதிகாரிகள் பணம் கேட்குறதா ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு. லுக், இந்த கவர்மெண்ட்டு ஊழலை ஒழிக்கணுன்ற நோக்கத்தோட வாட்ஸ்அப் எண்ணெல்லாம் வெளியிட்டு யாரும் காசு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லுது. முதலமைச்சரே பொது மேடையிலேயே சொல்கிறாரு, யாராவது காசு கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லு, இது எங்கள் அண்ணன் ஆட்சி, என் தம்பி ஆட்சின்னு சொல்லுன்ட்டு மேடையிலேயே அவர் சூளுரைத்திருக்கிறார். ரைட்டா? ஆனால்
பல பத்தாண்டுகளாக வாங்கி பழக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் திடீரென்று லஞ்சம் வாங்குவதை நிறுத்து என்றால் குடிகாரனுக்கு கை உதறுவது போல அவர்களுக்கு உதறுகிறது. நேற்று கூட ஏதோ ஒரு தாசில்தார் வீடியோ ஒன்று பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தேன் நேற்று பேசியிருக்கோம், நம்ம நிகழ்ச்சியிலையும் பேசியிருக்கோம். ஸோ நான் பொதுமக்களிடமும் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். இந்த லியோ ரெஃபர் பண்ணுற நியூஸ் என்ன நியூஸ்னால், இந்த சிஎம்டிஎல் இந்த வயல இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிற ஆஃபீஸர்ஸ் ஃபீல்டில் போய் காசு கேட்குறாங்கன்றது இது இருக்கும். பொதுமக்களும் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஏன் லஞ்சம் கொடுக்குறீங்க? ஒரு கவர்மெண்ட்டே கொடுக்காதுன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் ஏன் லஞ்சம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ரூல்ஸை வயலேட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக சார், கண்டுக்காமல் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்லேயே எழுதுங்க. இதுதான் உங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த வயலேஷனை கண்டுக்கக்கூடாதுன்றதுக்காக காசு கொடுக்குறீங்க. வயலேஷன் எதுவுமே பண்ணாமல் விதிகளின்படி கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தால் தயவு செய்து லஞ்சம் கொடுக்காதீர்கள். நீங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நிலையில் இன்று எந்த அரசு அதிகாரியும் இல்லை. அதனால் பொதுமக்களும் அரசுக்கு இந்த விவகாரத்தில் தூய்மையான நிர்வாகத்தை வழங்குவதற்கு இந்த விவகாரத்தில் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் அரசு நிர்வாகத்தையும் மட்டும் இல்லை, இப்போ கட்சியிலே நிறைய விஷயங்கள் நடக்குது சார். இப்போ அது தலைமைக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ என்னோட தொகுதின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வரும். உளுந்தூர்பேட்டையில் திமுக எம்எல்ஏ தான் வசந்த். ஜெயிச்சது இப்போ திமுக எம்எல்ஏ, ஏற்கனவே இருந்ததும் திமுக எம்எல்ஏ. யாருன்னு பார்த்தீங்கன்னா வசந்த்வேல். அவரோட தம்பி 2026 எலெக்ஷன் முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தார். அவர் பேர் சண்பகவேல். சண்பகவேல் தம்பி. அண்ணன் டிஎம்கே, தம்பி ஏடிஎம்கேல இருந்தார். இப்போ ஏடிஎம்கே லூஸ் பண்ணிட்டாங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வந்தோடனே திமுக எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார். வசந்தவேல் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார், தம்பி ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு வந்துட்டார். இவர் ஒருத்தர், இன்னொருத்தர் கேஜிபி ஞானமூர்த்தி யாருன்னா, நான் 1 to 5th படிக்கும்போது அந்த ஸ்கூலுக்கு கெஸ்ட்டாக வந்தார் எம்எல்ஏவா. ஓகேவா? அவரும் டிவிகேக்கு போயிருக்கார். போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அண்ணன் ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறாரு. தம்பி இப்போ டிவிக்கு ஆளுங்கட்சிக்கு வந்துட்டார். அங்கே இருக்கிற அதிகாரிகளை மிரட்டி அந்த பகுதியில் இருக்கிற மண்ணை எடுக்கிறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அது சம்மந்தமான வீடியோ வந்திருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற டிவிகேக்காரங்களே பயப்படுறாங்க. இவங்களை எப்படி கேள்வி கேட்கறது? அண்ணன் ஆனால் எல்லாரும் கட்சி மாதிரி வந்தவங்க. லோக்கல் டிவிகேக்காரங்க அமைதியாக இருக்காங்க. ஆக்சுவலாக லோக்கல் டிவிகேக்காரங்க எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே தெரியல. எப்படி அரசியல் பண்ணுறது, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நாம் இத்தனை நாள் டிவிகேல இருக்கோமே, புதுசாக வந்தவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா, எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கீழ்மட்ட நிர்வாகிலேருந்து மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் பயப்படுறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் எதுக்கு வராங்கன்னா, விஜய் அவர்கள் நினைக்கிறாரு நம்ம ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், ஒரு தூய்மையான ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் மாற்று கட்சியிலேருந்து வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியில் எப்படி சம்பாதிக்கலாம், ஏற்கனவே இருக்கவங்களுக்கு யாருக்கும் சம்பாதிக்க தெரியாது, எல்லாம் டம்மி, நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இந்த மாதிரியான வேலைகளை பார்க்குறாங்க. அது கட்சிக்கு மிகப்பெரிய அவப்பேர் அப்படின்னு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் லெவலில் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் சொன்னதுனால நான் தாவேக கட்சிக்கு ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகிறேன். செல்வி ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்துக்கு தமிழகம் முழுக்க இருந்து கடிதங்கள் வரும், ஃபேக்ஸுகள் வரும், மின்னஞ்சல்கள் வரும். ஒன்றும் விடாமல் படிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதை படிச்சுட்டு மெட்டீரியல் இருக்க பேப்பர்ஸை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அரசு துறையிலே கட்சியில் அரசு இருக்கும்போது இன்டெலிஜென்ஸை கொடுத்துருவாங்க. கட்சியில் இருக்கும்போது இதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. நிதிஷ் தேனி மாவட்ட செயலாளர்னு வச்சுக்கோங்களேன். தேனி மாவட்ட செயலாளர், நீங்கள் இந்த தொகுதியில் இருக்கீங்க. நிதிஷ் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாரு, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் போஸ்டிங்கில் காசு வாங்கிட்டாரு, இந்த மாதிரி இந்த செண்பகவில் ஏதோ சொன்னீங்களே மண்ணு ஓட்டுறாரு அப்படின்னா, நீங்கள் நிதிஷ் பேரில் புகார் எழுதி கார்டனுக்கு போட்டுட்டிங்கன்னா அது விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு உண்மை தெரிஞ்சுன்னா திடீரென்று ஒரு நாள் நிதிஷின் பதவி பறிக்கப்படும். எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. இந்த மெக்கானிசம் அதிமுகவில் செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரை இருந்தது. சத்தம் போடாமல் கார்டனுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க, அம்மா பார்த்துருவாங்க. ஒன்று விடாமல் விசாரிப்பார்கள். இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்து விட்டது. ஸோ அங்கேயும் இது போல் கட்சி நிர்வாகிகள் செய்யும் தவறுகளுக்கு, இப்போ அரசு எம்எல்ஏவாக இருக்கவங்க, மந்திரியாக இருக்கவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, உளவுத்துறை இருக்குது, விசாரித்து செஞ்சுருவாங்க. கட்சியில் இந்த மாதிரி அந்த ஏற்கனவே ஒரு கான்ட்ராக்டர் வாங்கிட்டு வீடியோவில் மாட்டினானே வீராசாமி, இது போல் இப்போ லியோ சொல்கிறது, இது போல் கட்சியினர் ஆளுங்கட்சிக்காரன்னு சொல்லிட்டு இந்த மிரட்டுற வேலையில் செய்வாங்க. கண்டிப்பாக நடக்கும், எல்லா கட்சியும் நடக்கும். இதையும் இவர் சரி செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் இந்த உளுந்தூர்பேட்டில் மண் ஓட்டுறாங்க நீங்களானு தம்பி, இந்த இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன்காரர் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க நீங்கள, இப்போ இந்த தகவல் அரசுக்கு தெரிய வேண்டும், முதல்வருக்கு தெரிய வேண்டும். ஸோ இதுக்கு ஒரு மெக்கானிசமை நீங்கள் உருவாக்கணும். கட்சியினர் தவறு செய்தால் அவர்களை பற்றிய புகார்களை சொல்கிறதுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. இதை பார்க்குறதுக்குன்னு பனையூர் அலுவலகத்தில் ஒரு டீமை போடுங்க. மாவட்டத்துக்கு ஒரு டீம் போட்டாலும் பரவாயில்ல. ஓகே, குட். அதெல்லாம் சேர்த்து விசாரிக்க சொல்லுங்கள். பொய் புகார் அனுப்புவான் சில பேர், ரைட்டா?
புகார் உண்மையாக இருந்துச்சுன்னா தயவுதாட்சணம் இல்லாமல் நடவடிக்கை எடுங்க. நீங்கள் உங்களோட புகழ் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். நேற்றைய தினம் வந்து சமூக வலைதளத்தில் எக்ஸில் வந்து ஒரு வீடியோ பரவிட்டு இருந்துச்சு. அது என்னென்னா, அழகிரி அவர்களுடைய மகள் எஸ்பிஐ மேலாளரை வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு காணொளி. அந்த காணொலியோட உண்மைத்தன்மை என்ன, அதே போல் ஏன் அந்த நிகழ்வு நடந்தது சார்? கயல்விழி அவர்களுக்கு சொந்தமாக சென்னையில் அடையாறில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. அவர்களுக்கு சொந்தமாக சென்னையில் பல இடங்கள் இருக்கின்றன. அந்த குடும்பத்தும் தானே தமிழ்நாட்டே சொந்தம். இதெல்லாம் 2006 பீரியடில் வாங்கினது. 2021 அவங்களுக்கு கிட்ட சேர்க்கல. மாதம் 3 கோடி அந்த குடும்பத்துக்கு செலவுக்கு துட்டை கொடுத்துட்டு இங்கிட்டு டெண்டர் வந்துடாதுன்ட்டாங்க. அவரும் வரல, சீட்டடை போயிட்டார். ஸோ அப்போது இந்த 2006 ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாங்க. அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி அடையாறில் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வங்கி மேலாளர் வட இந்தியர், தேர்வு எழுதி மேலாளராகி மாறுதலில் இங்கே வந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். அந்த பில்டிங்கில் லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யலைன்ட்டு பில்டிங் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கார். ரெண்ட்டு மட்டும் கரெக்டாக வாங்குறீங்க, லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யலை, மெயின்டெனன்ஸ் கேட்காதீங்கன்னு சம்திங் எழுதி. நியாயமான கேள்வி தான். இவங்க கயல்வெளி நேராக போய் கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் நேராக போன உடனே அவர் ஆமாம் லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யலைன்ட்டு இது பதில் சொல்லியிருப்பார் போகுது. எந்திரிச்சு ஒரு அறை விடுது இந்த அம்மா. அவன் பச்சை அதிகாரி. என்ன பில்டிங் ஓனர் தானே நீ? ஃபஸ்ட்டு அவனுக்கு அழகிரினா யாருன்னே தெரியாது இல்லையா? நீ அழகிரி பொண்ணாக இருந்தால் இருந்துட்டு போ, லிஃப்டாக சரி பண்ணுமா. அறை விட்ட உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அந்த பேங்க்கில் தான் எல்லா மூளைக்கு சிசிடிவி வச்சுருப்பாங்க. இல்லை வங்கி அல்லவா அது, சிசிடிவி வச்சுருந்தாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்து விட்டது. இப்போ காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நிதிஷ்ட கேட்போம், இப்போ அழகிரி பொண்ணை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் சார். இன்னும் உனக்கு அனுபவம் போதவில்லை என்று பொருள். மாட்டாங்க. சட்டம் எல்லாருக்கும் சமம் இல்லைப்பா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை கொலை முயற்சி பண்ணி ஒரு ப்ரொடியூசரை உயிர்நாடியிலே மிதித்து அவன் உயிர்நாடியை குழப்பணுமே. நேற்று கூட ஏதோ ப்ரெஸ் மீட்டில் வந்துருந்தாரு அவரு. ஆமாம், அவன் தான். அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை. அது பொய் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும். ரைட்டா? அந்த சம்பவம் நடந்ததாக இவர் கூறும் தினத்தன்று லியோ வேலையிலேயே இல்லை இல்லையா? ஸோ 12 பேர் அதில் அக்யூஸ்டு. எல்லோரும் அரெஸ்ட் ஆனோமா? 2-3 பேரை தவிர எல்லாரும் அரெஸ்ட் ஆனதோட நம்ம சாம்பியன் சிவபிரசாத் மட்டும்தான் அரெஸ்ட் ஆகும். ஆமாம், பைக் பிரசாத். அது பொய் வழக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் இத்து போனவன். ப்ரெஸ் மீட்டில் பக்கத்தில் மூஞ்ச காட்டுறதுக்கு நின்றுட்டு இருக்கான்னா தெரியலையா அவன் எவ்வளோ பெரிய இத்து போனவன்னு? சனம் செட்டி பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே போய் தலையை நீட்டிட்டு இருக்கான். இப்படி தான் எல்லாரும் ப்ரெஸ் மீட்லையும் போய் மாட்டே நீட்டு இருக்காங்க. பெரிய பாலு மந்திரன் நினைப்பு, தொப்பியை கட்டவே மாட்டார் அவர். இல்லை சொட்டா தெரியும் தான். ஸோ நம்ம கைது செய்தாங்கல்ல, இவங்களை கைது செய்ய மாட்டாங்க. காவல்துறையே என்ன சொல்லுன்றது சொல்கிறேன். முன்ஜாமீன் வாங்கிடுங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். எஃப்ஐஆர் போட்டதே பெரிய விஷயம் தம்பி. சமூக வலைத்தளங்களில் இது இவ்வளவு பெரிய விவகாரமாக வைரலாக இது மாறாமல் இருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்காது. இல்லை சார், ஒரு அரசுக்கு வந்து இப்படியான ஒரு பெரிய ஆளாக அரெஸ்ட் பண்ணோன்னா பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் சமமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அரசுக்கு பேர் தானே சார் கிடைக்கும். பட் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ இந்த கேஸை வச்சு வந்து அழகிரி அவர்களை திமுகவுக்கு எதிராகவோ இல்லை அவங்க பொண்ணை திமுக எதிராகவோ திருப்பாங்களா சார்? அந்த அம்மா ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கியா? இப்போவும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஃபேமிலியை உள்ளே நுழைச்சா என்ன ஆகுன்றது தெரிந்து தாவேக்க அனுமதிக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நிர்மல்குமார் மதுரையை சேர்ந்தவர் தானே. இவர்களை சேர்த்தால் என்ன நடக்கும் என்பது நிர்மலுக்கு தெரியாதா? சரி, நல்லா தெரியும். அதனால் தவிர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போவே பேங்க் மேனேஜர் அறையிறீங்களே, ஆளுங்கட்சியில் உங்களை சேர்த்துக்கிட்டு போஸ்டிங் கொடுத்தா என்னென்ன பண்ணும் இந்தம்மா? அதனால் கைதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு நம்பிக்கையும் இல்லை. கைது செய்யப்பட வேண்டும். ஒன்றுமே இல்லாத பொய் கேஸில் ஒரு இத்து போன ப்ரொடியூசர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கொலை முயற்சி வழக்கில் நம்ம எல்லாரையும் மாலதி உட்பட அத்தனை பேரையும் கைது செய்தது காவல்துறை இல்லையா? இதெல்லாம் கைது நடக்காது. அந்த ஷாஜி புருஷோத்தமன் கேஸை பார்த்தல, குடிச்சிட்டு ஒரு 12 வயசு பையனை கொலையும் பண்ணிவிட்டு கார் ஏற்றி அதற்கு பிறகு கோர்ட்டில் ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறாரு. தீர்ப்பு சொல்கிற அன்றைக்கி கூட நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறது தான் இந்த செல்வந்தர்களுடைய மனநிலை, நடத்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, பட் சம் ஆர் மோர் ஈக்குவல். அதுதான் சட்டம். அடுத்ததாக வந்துட்டு பொதுவாக அந்த ஃபேன்சி நம்பர்லாம் கொடுக்குறது வந்து ஆர்டிஓ தான் பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த நியூஸில் வந்துட்டு தலைமைச் செயலக ஊழியர்கள் வந்து அதில் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தீவிரமாக கண்காணிக்கிறது தான் இன்றைக்கி செய்தி வந்துருக்கு சார். இப்போது ஒரு புது பைக் வாங்குகிறேன், இல்லை கார் வாங்குகிறேன், அங்கே போன உடனே ஆர்டிஓ ஆஃபீஸில் ரன்னிங் நம்பர் என்னன்றதை காமிச்சிடுவாங்க.
இன்றைக்கி 1112 ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த 12லேருந்து ஒரு 100-200 நம்பரோ கொடுப்பாங்க. இதுக்குள்ளே ஏதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க சார் அப்படின்ட்டு. நீ அதை ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்தனா அதுக்கு 5000 10,000 ஒரு அமௌண்ட் கட்டணும். காருக்கு ஒரு அமௌண்ட்டு, பைக்குக்கு ஒரு அமௌண்ட்டு கட்டினா அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. அதுலேயே வந்து இந்த 999, 786 இது மாதிரி ஏதாவது ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வழங்கும் அதிகாரம் அரசிடம்தான் உள்ளது. அரசிடம்னா தலைமைச் செயலகம். போக்குவரத்து துறையில் அந்த கோப்பு பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்துறைக்கு போக வேண்டும். ஓகேவா? இந்த 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் அந்த நம்பரை கொடுக்கும். சில நம்பர் இந்த 999க்குலாம் அந்த மாதிரி ஆகும், ஃபேன்சி நம்பர். இதுக்கெல்லாம் நிறைய காசு ஓடிட்டு இருந்துச்சு முன்னாடிலாம். புரியுதா? மந்திரியே வாங்குவார். ஃபேன்சி நம்பருக்கு மந்திரி காசு வாங்குவாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். டிரான்ஸ்போர்ட்டில் ரெகுலராக கொஞ்சம் யோசிச்சு பாரு இல்லையோ. 2 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறவனுக்கு நம்பருக்கு ஒரு 5 லட்ச ரூபா செலவுப்படுது. பெரிய அமௌண்ட்டா? கார் 2 கோடி ரூபாய்க்கு வாங்குறது ஒரு அமௌண்ட்டா? இந்த நம்பர் தான் வேணும்னு ஒத்த கால நிற்பாங்க. அண்டு முதல்வர் ஸ்டாலின் ஓட்டுற வண்டியோட நம்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? 1234 பார்த்துருக்கியா? சிஎம் இருக்கும். ஸோ இந்த நம்பர் தான் வேணும்னு அந்த கார் 2 கோடி ரூபா, அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ண மாட்டாங்களா அவங்க? ஸோ இது போல் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கக்கூடிய நம்பர்களுக்கெல்லாம் நீங்கள் அங்கே வாங்கணும். இன்றைக்கி அந்த டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த ஃபைல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேப்பர் ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இதை யார் எடுத்துகிட்டு போவா? அங்கே இருக்கக்கூடிய பியூன், ஓஏ, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தான் இந்த கவரை எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கவரை டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஹோமுக்கு எடுத்துகிட்டு போகிற இந்த கேப் இருக்குல்ல, இங்கேருந்து அந்த பில்டிங்னு வச்சுக்கேன், அந்த கேப்பில் என்ன பண்ணுறாங்க? கவரை பிரித்து அதை ஃபோட்டோ எடுத்து, லியோ தான் அந்த ஃபேன்சி நம்பருக்கு அப்ளை பண்ணிருக்க ஆளுனா, சார் உங்கள் பேப்பர் என்கிட்ட வந்துருச்சு, ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 10,000 ஜிபேயில் போட்டு விடுங்க. அது இந்த பியூனு வாங்கிட்டு அதை ஒட்டி கொண்டு போய் ஹோமில் கொடுத்துட்றது. எப்படி இருந்தாலும் அந்த நம்பர் தானே உனக்கு வரப்போகுது சார், அனுப்பிச்சி விட்றேன் சார், எப்போ சார் கிடைக்கும் சார்? ஈவினிங் கொடுத்துட்றேன் சார். அது ஏற்கனவே கையில் தைச்சு. இப்போ நேராக போய் அங்கே வாங்கினா தானே லஞ்சம் கிஞ்சன்லாம் சொல்லுவேன். இந்த ஜிபே நம்பருக்கு அனுப்பி விடுங்க சார்னு மாட்டிட்டாங்க. இப்போ தான் இங்கே வருது, மாமா மச்சானுக்கு 5000 மாற்றினா கேட்குறீங்களே, இப்போ தான் புரியுதா? ஜிபேயில் போட்டு விடுங்க சார், நீ வரவே வேணாம், ஆலந்தூரில் இருப்ப. இன்னொன்று தமிழகம் முழுக்க நம்பருக்கு இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டில் இருப்ப, சென்னைக்கெலாம் வர வேணாம் சார், ஜிபேயில் போட்டு விடுங்க சார், நான் ஒரு 10,000 போட்டு விட மாட்டியா? இப்படி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க நம்பரெல்லாம் வாங்கி அவ்வளோ பேர் அக்கௌண்ட்லேயும் ஜிபேயில் எவ்வளோ வந்திருக்குன்றது பார்த்தா மாட்ட போகிறீங்கலாம். நான் முதல்வருக்கு சொல்லுவது, ஈவு இரக்கம் பார்க்காமல் பணி நீக்கம் செய்யுங்கள். இதுக்கெல்லாம் வழக்கு போட வேணாம், ஓகேவா? துறை ரீதியான நடவடிக்கையை 1 மாதத்தில் முடிச்சிடலாம். ஒரு ஷோகாஸ் நோட்டீஸு இஷ்யூ பண்ணி, இன்னொன்று அவர்கள் இருப்பதே அலுவலக உதவியாளர், கடைநிலை ஊழியராக இருக்கிறார்கள், அதுக்கு கீழே ரிடக்ஷன் ஆஃப் ரேங்க்லாம் கொடுக்க முடியாது, ஓகேவா? இந்த வெறுமனை இன்க்ரிமெண்ட்லாம் கட் பண்ணால் இது ஒரு பெரிய தண்டனையாக தெரியாது. ஒரு 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணி விடுங்க. இன்னொன்று எவிடன்ஸுக்கு உங்களுக்கு இங்கே கஷ்டப்பட வேண்டியதே இல்லை, ஜிபேயில் தான் வாங்கியிருக்கானே. செங்கல்பட்டில் ஃபேன்சி நம்பர் கேட்டாலும் உனக்கு ஏன் ஜிபேயில் 10,000 அனுப்புகிறான்? டிஸ்மிஸ் பண்ணி விடுங்க. 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ பேரும் பயப்படுவான். ஜிபேலையும் வாங்க மாட்டான், கேஷாகவும் வாங்க மாட்டான். புரியுதா? இதை செய்யணும். பாவமாக தான் இருக்கும், நான் அதையும் சொல்லிடுறேன். சார் எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க சார், பொண்ணு ஃபஸ்ட் இயர் இங்கே படிக்குது சார், கல்யாணம் பார்த்து வச்சுருக்கேன் சார்லாம் வந்து கெஞ்சுவாங்க. பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். மெர்சி பார்க்காதீங்க. இப்படி ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து மேடையிலேயே யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாருன்னா, அவர் மூக்குக்கு கீழே உட்காந்துட்டு கவரை பிரிச்சுட்டு லஞ்சம் வாங்குறேன்னா எவ்வளோ சேட்டாக இருக்கும் உனக்கு. அப்போ தெரியலையா அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது? 4 பேரை டிஸ்மிஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோ பேரும் வழிக்கு வருவான், ₹1 வாங்க மாட்டான் லஞ்சத்தை. இவ்வளவு ஊழலை ஒழிக்கணும்னு சொல்கிற இந்த சீஃப் மினிஸ்டர் இருக்கிற தலைமைச் செயலகத்திலே உட்காந்துக்கிட்டு வாங்குறாங்கன்னா எவ்வளோ ஏத்தா இருக்கும் யோசிச்சு பாருப்பா. அப்போ எவ்வளோ துணிச்சல் இவங்களுக்கு. அவ்வளோ பழகிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே நான் ஜனநாயகன் படத்தில் மட்டும் சவுக்கு எடுத்து சுழற்ற மாட்டேன், நிஜத்திலும் சுழற்றுவேன் என்பதை நிரூபிப்பதற்கு விஜய் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சார், நம்மளும் தொடர்ந்து ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் ராஜினாமா பண்ணுவாங்க நம்மளும் பேசிட்டு இருக்கோம். ராஜினாமே கடைசிக்கு பண்ணல. என்ன சார், எதுவும் ஐடியா எது இருக்கா? ராஜினாமா செய்யும் எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. இந்த அரசால் என்னை என்ன செய்ய முடியும் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார். ஜோதி நிர்மலா சாமியை எங்கே பிடிக்கலாம் அப்படின்றதுக்கான யோசனையை ஏற்கனவே ஒரு சில யோசனைகளை தெரிவித்திருந்தோம். இப்போது கூடுதலாக இன்னொரு யோசனையை தெரிவிக்கிறேன். இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இப்போ கூட சமீபத்தில் கத்திட்டு இருக்காங்க அவர்கள் தான். இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் தொடர்பான ஊழலில் ஜோதி நிர்மலா சாமி முழுமையாக சம்மந்தப்பட்டிருக்கிறார். இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் உருவாக்கி வளர்க்கப்பட்டதற்கான நோக்கமே கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு தான். எப்படி வெள்ளையாக்குவாங்கன்றதை சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட 100 கோடி ரூபா இருக்குது, இது அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வரணும். திண்டிவனம் பக்கத்தில் நிதிஷ் 10 ஏக்கர் வச்சுருக்காரு. நீங்கள் தான் அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம். நேராக போய் நிதிஷை பார்க்குறது. அந்த 10 ஏக்கர் லேண்டுக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது.
போட்டுக்கிட்டு நிதிஷோட இடத்துல கொடியடியெல்லாம் கட்டி அந்த பிரபலமான கிரிக்கெட் வீரரோட புகைப்படத்தை வைக்கிறது. அவர் சிரித்து கொண்டே உங்களை அழைப்பார், வாருங்கள், சதுர அடி இவ்வளோதான் அப்படின்னு. நிதிஷோட இடம் வந்து விளைநிலம், அங்கே பிளாட்டுன்றதே இல்லை. ஸோ ஏக்கரில் தான் பதியப்படுது, ஏக்கர் கணக்கில் தான் பதியப்படும். ஃபஸ்ட்டு நீங்கள் போய் லே அவுட்டுக்கு கேட்குறீங்க அங்கே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ முதல் முறையாக திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய நிதிஷோட 10 ஏக்கர் லேண்டை ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணி இதற்கான ஃபீஸை வாங்கணும் பத்திரப்பதிவுத்துறை இல்லையா? இங்கே தான் ஊழல் தொடங்குது. இது வந்து ஃபிக்சேஷன்னு சொல்கிறாங்க, ரேட் ஃபிக்சேஷன். நான் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ண போகிறேன் சார், எனக்கு இதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. வங்கிகள் வந்து கைட்லைன் வேல்யூ என்னவோ கைட்லைன் வேல்யூக்கு தான் லோன் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ இருக்கும், ஆனால் கைட்லைன் வேல்யூ என்னவோ அதுக்கு தான் லோன் கொடுப்பாங்க. அந்த இடத்துல கைட்லைன் வேல்யூ உண்மையான நிலவரப்படி ஒரு சதுர அடி 200 ரூபாய்க்கு தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்கள். சரியா? இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் நேராக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு போய் ஒரு சதுர அடி 5000 ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நான் ஃபீஸ் கட்டுறேன். உங்களுக்கு இது கிறுக்குத்தனமாக தெரியும் இல்லையா? சதுர அடி 200 ரூபா இருந்து கம்மியாக இருந்தால் தான் உங்களுக்கு முத்திரைத்தாள் கட்டணம் எல்லாம் கம்மியாகும். ஆனால் நீங்கள் போய் சார் 5000 ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றது கிறுக்குத்தனமாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் ஒற்றை எழுத்து நிறுவனம் போய் இது 5000 ரூபாய்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எப்படி உயரிய மதிப்பை குறைத்து மதிப்பிடக்கூடாதோ அதே போல் குறைந்த மதிப்பையும் இஷ்டத்துக்குலாம் உயர்த்தக்கூடாது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு இப்போ வந்து திண்டிவனத்தில் அந்த லேண்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபான்னு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் உண்மையிலேயே 200 ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த ஒருத்தன் பதிவு செய்ய போகும்போது 5000 ரூபாய்க்கு கட்டணுமா ஸ்டாம்ப் டியூட்டி? இவங்க போய் ஏற்றி விட்ருவாங்க. ஏற்றி விட்டு நிதிஷோட இப்போ 10 ஏக்கர் லேண்டு சதுரடி 200 ரூபா போகிற லேண்டு ஒரு சதுரடி 5000 ரூபான்னு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியாச்சு. இப்போ இது லே அவுட்டு போட்டாச்சு, கொடிக்கிட்டிலாம் கட்டாச்சு, கல்லாம் நட்டாச்சு, பிரித்தாச்சு. அண்ட் இந்த லே அவுட் அப்ரூவல்லாம் எவ்வளோ விரைவாக நடக்கும் என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷனே எங்கே வந்து அந்த லேண்ட் இருக்கோ அங்கேயே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம், ஏன்னா மாப்பிள்ளை சார் கம்பெனி சரியா, திராவிட மாப்பிள்ளை சாரின் சொந்த நிறுவனம். ஸோ பட்டுன்னு அப்ரூவல்லாம் வந்துடும். சரி, இப்போது அந்த லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு 200 ரூபா தான். 5000 ரூபா கொடுத்து எவன் வாங்குவாங்க? யாராவது வாங்குவாங்களா? நீங்களே வாங்குறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா புரியல சொல்கிறேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், ஒரு 10 பேரை நீங்களே ரெடி பண்ணி இதில் ஒரு 10 பிளாட்டை வாங்குங்கன்னு சொல்லணும். அந்த 10 பேர் ஏன்ட்ட ஏதுங்க காசு அப்படின்னா, அண்ணன் தரேன்டா இந்தா, ரொக்கமாக அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து வாங்க முடியுமா? அப்போது வங்கியில் கடன் வாங்கணும். கரெக்டாக? நேராக நான் தான் பையர், என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்றேன். ஸோ எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாக்கி எனக்கு ஒரு 3 மாதம் சம்பளம் எல்லாம் போட்டுறது. நான் இந்த சம்பளம் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நிதிஷோட அந்த லேண்டை ஒரு சதுரடி 5000 ரூபாய்க்கு 2400 சதுரடி நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் போய் பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணேன். இப்போலாம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த ரிசிப்டே போலி அடிச்சு தராங்க சார். அது மாதிரி தான் வச்சுக்க, இந்த கம்பெனியை போலி கம்பெனி தான். கவர்மெண்ட்டே வந்து சஜஸ்ட் பண்ணும்போது கொடுங்க அப்படின்னா கொடுக்காம போயிடுவாங்க பேங்க்காரங்க. ஸோ இதெல்லாம் வங்கி கூடயும் டீலு உண்டு, ரைட்டா? ஸோ நான் வந்து என்னோட இந்த சம்பள ஸ்லிப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு 200 ரூபா சதுரடி பெருமானம் உள்ள நிலத்தை 5000 ரூபா ஒரு சதுரடிக்கு நான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வங்கியில் போய் லோனுக்கு விண்ணப்பம் கொடுப்பேன். பேங்க் வங்கி என்ன பார்க்கும், வில்லங்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும், கைட்லைன் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க, ரைட்டா? கைட்லைன் வேல்யூ 5000 ரூபான்னு தானே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கைட்லைன் வேல்யூ இங்கே 5000 ரூபான்னு சொல்லிட்டு உனக்கு 2400 சதுரடி வாங்குறதுக்கு ஒரு 70 லட்ச ரூபா லோனு பேங்க் கொடுத்துருது எனக்கு. நான் அந்த லேண்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். மாதம் இஎம்ஐ கட்டணுமா பேங்க்குக்கு? இந்த காசையும் நீங்களே கொடுப்பீங்க. அப்போ நீங்கள் இடம் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், ஏன்பா ஒன்றும் இல்லாத 200 ரூபா சதுரடி போகிற லேண்டு 5000 ரூபாய்க்கு போயிடுச்சுப்பா. அல்டிமேட்லி எண்டு என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போது நான் பேங்க்கில் லோன் வாங்கி 70 லட்ச ரூபா பேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துரும், ஓகேவா? இப்போது ஒரு 10 கிரவுண்ட் அங்கே விற்றுச்சுன்னா 7 கோடி உங்கள் வங்கி கணக்கில் வந்துருச்சா? இப்போது இந்த 10 பேரும் இஎம்ஐ கட்டணுமா? ஒரு 10 மாதத்துக்கு இந்த 10 பேர் இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்களே கேஷ் கொடுப்பீங்க எனக்கு. உங்களுக்கு மொத்தமாக லேண்டு தான் வாங்க முடியாது, இஎம்ஐ கட்டலாம்ல கேஷில். சரின்ட்டு நான் ஒரு 7 மாதம் 8 மாதம் கட்டுவேன். கட்டிட்டு இந்த 10 பேரும் ஒரு வருஷம் கழிச்சு கட்டாமல் நிறுத்திடுவாங்க. இப்போ பேங்க் என்ன பண்ணும்? திவாலாயின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துக்கிட்டு அந்த லேண்டை பேங்க் விற்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த லேண்டு எவ்வளோ விலைக்கு போகும்? ஸ்கொயர் ஃபீட் 200 தான் போகுமா? கரெக்ட். வேறு எப்படி நீ சொல்லுவ 5000 ரூபான்னு? 5000 உண்மையிலே ஒர்த்து இருக்கணும்ல? இல்லை சார், கைட்லைன் வேல்யூ 5000 தானே இருக்குது. 5000 தான்ப்பா இருக்குது, ஆனால் உண்மையிலே அது ஒர்த்தா? ஒர்த்து இல்லை. திண்டிவனத்தில் எதுக்கு நான் 5000 கொடுத்துவாங்க? பைத்தியமா நீ? இப்போ உனக்கு 7 கோடி வங்கியிலேருந்து ஒயிட்டில் வந்துருச்சா? உன் கையில் இருந்த ரொக்கம்லாம் இந்த மாதிரி இஎம்ஐ அது இதுன்னு இந்த செலவுலாம் போக வங்கியிலேருந்து ஒயிட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கா? பட் அது வங்கிக்கு நஷ்டம் இல்லை.
நஷ்டம்தான், வங்கிக்கு தான் நஷ்டம். உனக்கு நஷ்டமா? உனக்கு என்ன பிரச்சனை? மேனேஜருக்கு ஒரு 20 லட்சம் போகுது. இன்னொன்று, பேங்க் மேனேஜர்ஸ் இவ்வளோ ஹவுசிங் லோன் கொடுக்கணும்ல. ஸோ பேங்க் இதை அட்டாச் பண்ணி சர்வீஸ் ஆக்டின் படி இது ஆக்ஷன் விட போகும்போது அப்படியே நிற்கும். வாரா கடனில் வங்கி கணக்கில் எழுதப்படும். நான் பர்ஃபார்மிங் அசெட். புரியுதா ஸ்கேமு? புரியுது. தமிழகம் முழுக்க எப்படி அந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்தால் விஸ்வரூப வளர்ச்சி அடைய முடிந்தது என்பது புரிகிறதா? இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் டிவி வித்துட்டு இருந்தவன் எப்படி போய் இவ்வளோ பெரிய தொழிலதிபர் ஆக முடியும்? இந்த கைட்லைன் வேல்யூ ஃபிக்சேஷன் சொன்னேன்ல நான், 200 ரூபாய் சதுரடி 5000 ரூபாய், இதற்கு முழுக்க முழுக்க உதவியது ஜோதி நிர்மலா சாமி. அவங்கள பற்றி பேசினா தான் அரசிற்றம் வரும் அப்படிலாம். வரட்டும். ஸோ உள்ளாட்சி தேர்தல் முறையாக நடைபெற வேண்டும் என்றால் இவர் முதலில் மாற்றப்பட வேண்டும். இவர் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறதுனால இவர் மீது வழக்கு பதிவு செய்ய எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் முறையாக ஆளுநரிடம் அனுமதி பெற்ற பிறகு இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும். இதற்கு சட்ட வல்லுநர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிபி மிஸ்டர் ஜான்சத்தின் இருக்கார், அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் விஜயநாராயணன் இருக்கார். எல்லாம் கற்றறிந்த சட்ட நிபுணர்கள். அவங்ககிட்ட இதை எப்படிங்க பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஐடியா கொடுக்க போகிறாங்க. பண்ணுங்க, அவ்வளோதான். அதோடு சேர்த்து இந்த ஒற்றையெழுத்து நிறுவனத்தையும் மென்னியை பிடித்தது போல இருக்கும். உங்கள் அரசியல் எதிரியான திமுகவை பழிவாங்கியது போலவும் இருக்கும். ரைட்டா? சரிங்க சார், இது வரைக்கும் வந்து பல்வேறு அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்தோம். அடுத்த அரசியல் இன்னும் இதோட பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி லியோ. நன்றி சார். நன்றி நிதிஷ்.